अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व सय्यिआति अमालिना मय यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिल फला हादिय लहु। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தொடர்ச்சியாக இரவு தொழுகைக்கு பின்னால் நடந்து வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே கடந்த சில நாட்களாக கைவிடப்பட்டோரும் அவர்களுக்கான இஸ்லாமிய தீர்வும் என்ற தலைப்பில் தொடராக சில செய்திகளை நாம் பார்த்து வந்திருக்கிறோம். இன்றைய தினம் 27வது இரவு, ரமலானுடைய 27வது இரவாக இருக்கிறது. வழமைக்கு மாற்றமாக நம்முடைய பள்ளிவாயலிலும் கூட்டம் கடுமையாக இருக்கிறது. எல்லா பள்ளிவாயல்லையும் கூட்டம் அதிகமாக இருப்பதை போல நம்ம பள்ளிவாசல்லையும் ஆரம்பம் முதல் நோன்புக்கு எவ்வளவு கூட்டம் இருந்துச்சோ அந்த அளவு கூட்டம் இன்னைக்கும் காணப்படுகிறது. இன்றைய இந்த தினத்திலே நம்முடைய தொடர் தலைப்பை, அதனுடைய தொடர் நாளைக்கு பேசுவதாக உத்தேசிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் குர்ஆனை அவமதிக்கக்கூடிய ஆலிம்களும் நோன்பு 27 என்ற தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான காரணம் என்னவென்றால், பொதுவாகவே மனிதர்களுடைய ஒரு இயல்பு என்னவென்று சொன்னால், பாவம் செய்யக்கூடியவனாகத்தான் மனிதனை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். இதிலே யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த முழு மனித சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் பாவமே செய்யாமல் இருந்துவிட்டால் இவர்களை முழுமையாக நான் அழித்துவிட்டு பாவம் செய்யக்கூடிய ஒரு சமுதாயத்தை இந்த உலகத்திலே தோற்றுவிப்பேன் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லுவதாக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். காரணம் என்னன்னா, எல்லாரும் பாவம் செய்யணும் என்று அவசியம் இல்லை. மனிதன் என்றால் பாவம் செய்யக்கூடியவன். பாவம் செய்பவர்களில் சிறந்தவர்கள் யார் என்றால், பாவத்திற்காக இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடி தௌபா செய்யக்கூடியவர்கள் தான் என்று சொல்லி நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த பாவ மன்னிப்பு கேட்டல் என்ற விஷயத்தை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு ரமலான் மாதத்திலும் நோன்பு 27வது இரவிலே எல்லா பள்ளி வாயல்களிலும் மார்க்கத்திற்கு முரணான, மார்க்கம் அனுமதிக்காத, இஸ்லாம் அங்கீகரிக்காத பலவிதமான அனாச்சாரங்களையும் தொடர்ச்சியாக செய்து வரக்கூடிய காட்சியை கண்கூடாக பார்த்து வருகிறோம். காரணம் என்னவென்றால், 27ஆம் இரவு லைலத்துல் கத்ருடைய இரவு என்று சொல்லி நினைத்துக்கொண்டு, இந்த நல்ல அமல்கள் என்று நினைத்துக் கொண்டு இந்த செயல்பாடுகளை எல்லாம் செய்கிறார்கள். இப்படி செய்யக்கூடியவர்கள் முதலாவதாக மனதிலே எதை பதித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நோன்பு 27 பற்றிய இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு என்ன, லைலத்துல் கத்ர் என்றால் என்ன, லைலத்துல் கத்ரை பற்றி இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கிறது என்பதை பற்றியெல்லாம் நாம் ஆழமாகவும் தெளிவாகவும் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி அபூ தாவூத் ஹதீஸ் கிரந்தத்திலே 1178வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியில என்ன குறிப்பிடுகிறார்கள் என்றால், லைலத்துல் கத்ரி லைலத்து 27 லைலத்துல் கத்ர் என்பது 27வது இரவிலே ஏற்படும் என்று சொல்லி ஒரு செய்தி இருக்கிறது. இந்த செய்தியை வச்சுக்கிட்டு தான்
27வது இரவு தான் லைலத்துல் கதருடைய இரவு. அந்த கதருடைய இரவை நாம் அத்தனை பேரும் அடைஞ்சிக்கிறோம் என்று சொல்லி மக்கள் அத்தனை பேரும் ஆர்வப்படுகிறார்கள், ஆதங்கப்படுகிறார்கள். உலமாக்களும் இன்னைக்கு காலையில இருந்து நீங்க முஸ்லிம் சேவையை கேட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும். அத்தனை பேரும் என்னத்த பேசியிருப்பாங்க, இன்னைக்கு லைலத்துல் கதரை அடகே இருக்கிறோம், பாவ மன்னிப்பு தேட வேண்டும், கதருடைய இரவு புனிதமிக்க இரவு, 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்று சொல்லி அந்த இரவை பற்றிய செய்திகளை எல்லாம் சொல்லி இன்னைக்கு தான் அந்த இரவு வரும், அதை எல்லாருமே அடைஞ்சுக்கிறங்க என்று சொல்லி முன்னறிவித்தல் மாதிரி எல்லா மௌலவிமாரும் பேசி இருப்பார்கள். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க லைலத்துல் கத்ர் 27 மட்டும் என்று சொல்லி இருந்தா இத பத்தி அலட்டிக்கவே தேவையில்லை. 27ல வந்து எல்லாருமே பாவ மன்னிப்பை கேட்டுட்டு போயிடலாம். ரசூலுல்லாஹ் சொல்லாம விட்டதுக்கு காரணமே இதுதான். என்ன காரணம்? வெள்ளிக்கிழமையில் ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் யார் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறாரோ அந்த துஆவை அல்லாஹ் உடனடியாக அங்கீகரிப்பான் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஆனா வெள்ளிக்கிழமையில எந்த நேரம் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? 10:15 மணிக்கு அல்லாஹ்ட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னாங்களா? காலையில சுபஹ் தொழுவதும் கேளுங்கன்னு சொன்னாங்களா? நைட்டு 10 மணிக்கு மேல கேளுங்கன்னு சொன்னாங்களா? டைம் சொல்லல. ஏன் சொல்லல தெரியுமா? டைம் சொல்லி இருந்தோன்னு வைங்க, இஸ்லாம் இதுதான் அந்த டைம் சொல்லி இருந்தா இன்னைக்கு எல்லா பள்ளியிலையும் லைட்டை போட்டு வச்சுட்டு 27 கொண்டாடுற மாதிரி வெள்ளிக்கிழமை அந்த டைமுக்கு மட்டும் உட்கார வச்சு ஒரு மௌலவிய சொல்லி நீங்க துஆ கேளுங்க நாங்க எல்லாம் ஆமீன் சொல்றோம் அப்படின்னு இருப்பாங்க. இஸ்லாம் இதுக்கு தான் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, குறிப்பிட்ட நேரங்களை சொல்லும், ஆனா அது இந்த நேரம் தான், இத்தனை மணிதான் என்பதை இஸ்லாம் சொல்லல. ஏன் சொல்லல? இது மாதிரி அந்த டைமுக்கு மட்டும் வந்துட்டு போயிருவான்னு தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் அஹமது என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் வரக்கூடிய செய்தியில அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், லைலத்துல் கத்ர் என்பது 23வது இரவிலே இருப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 23 மேல சொன்னதுல 27 இது வந்து அஹமதுல வந்து 15466வது ஹதீஸ் 23வது இரவில் லைலத்துல் கத்ர் வரும் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். அதே மாதிரி புகாரியில 2021வது ஹதீஸ்ல நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லைலத்துல் கத்ர் என்பது 21வது இரவில் வரும், ஒற்றைப்படை நாட்கள்ல 21ல் வரும், 23ல் வரும், 25லும் வரும் அப்படிங்கிறாங்க. இந்த 3 ஹதீஸ்களை எடுத்து பார்த்துட்டு அதே மாதிரி புகாரில 2022வது ஹதீஸ்ல 29வதுலயும் வரும்ங்கறாங்க. இப்ப எல்லா ஹதீஸையும் எடுத்து பாருங்க, 21ல வரும், 23ல வரும், 25ல வரும், 27ல வரும், 29ல வரும். இப்படி ஒற்றைப்படை நாட்கள் என்று எதுவெல்லாம் இருக்கிறதோ அதுல எதுலையாவது இந்த லைலத்துல் கத்ர் வரும். நமக்கு என்ன கடமை தெரியுமா? இந்த ஒற்றைப்படையான நாட்கள்ல நாம் அல்லாஹ்வுக்கு அதிகம் இபாதத்துக்களை செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு தேட வேண்டும். எல்லா ஒற்றைப்படை நாட்கள்லையும் சில நேரங்கள்ல 21லே லைலத்துல் கத்ர் வந்து போயிருக்கு, 23லே நம்மளை தாண்டி போயிருக்கலாம், 25லே நாம் அதை மிஸ் பண்ணி இருக்கலாம், சில நேரம் இன்னைக்காகவும் இருக்கலாம், சில நேரங்கள்ல 29ஆகவும் இருக்கலாம். யாருக்காவது தெரியுமா? நமக்கு தெரியாது. நம்ம கடமை என்ன? நாம ஒற்றைப்படை நாட்களில் குறிப்பாக இறுதி 10ல் நிறைய இபாதத்துக்கள் செய்யணும், ஒற்றைப்படை நாட்களில் அதிகம் இபாதத்துக்கள் செய்ய வேண்டும். இதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய தீர்ப்பே தவிர இன்னைக்கு மட்டும் கரெக்டாக அப்படியே லைட்டா பள்ளிவாசல் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கொழும்புல இருக்கக்கூடிய பள்ளி எல்லாம் பாருங்க, கடைசி 10க்கு கல்யாண ஊடு மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க பள்ளிவாசல. என்னமோ லைட்டை தான் எல்லாம் வந்து பார்த்துட்டு மார்க் போட போற மாதிரி எப்படி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க பள்ளி நிர்வாக சபையினர். இதை நன்காக கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏன் அத்தனை சும்மா வேஸ்டா இல்லையா? அப்படி கலரா லைட்டை மாட்டி மாளிகாவத்த ரோட்ல போய் பாருங்க, ரோடு முழுக்க லைட்டை மாட்டி வச்சிருக்காங்க. வெளிச்சத்துக்கு லைட் மாற்றுறதுங்கிறது வேற, அது வரவேற்கத்தக்க ஒரு செய்தி. இஸ்லாத்தில் நன்மையும் இருக்கிறது. கலர் லைட்டை மாட்டி வச்சிருக்கிறீங்க, இதுல என்ன நன்மை இருக்குது? இதுல இஸ்லாம் இப்படி எங்கேயாவது சொல்லிச்சா? எல்லா பள்ளிவாசலுக்கு முன்னாடி கல்யாண ஊடு மாதிரி
லைட்டுகளை மாட்டி வச்சு ஆடம்பர விளக்குகளை ஒளிர விட்டு இது மாதிரி பல விதமான அனாச்சாரங்களை இந்த வெளிச்சத்தினால் மாத்திரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். இந்த 27 எடுத்துக்கிட்டு இந்த தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கான காரணமே என்ன? அல் குர்ஆனை அவமதிக்கும் ஆலிம்கள் என்றால் பொதுமக்களை போய் குறை சொல்லி பிரயோஜனம் இல்ல. ஏன் பிரயோஜனம் இல்ல? பொதுமக்கள் இதுக்கு காரணமா? விளங்காம செய்யறதுனால அல்லாஹ் அவங்கள பிடிப்பான். அது வேற. தூண்டுறது யாரு? உலமாக்களா இல்லையா? இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய தாற்பயம் தெரிந்தால் இந்த பிதுஅத்துகளை அனாச்சாரங்களை யாரும் செய்ய மாட்டார்கள். உதாரணத்துக்கு இன்னைக்கு பள்ளிவாசல்கள் எல்லாம் ஒரு போர்டு மாட்டி வச்சிருப்பாங்க, எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு 27 அந்த போர்டு தானே. இணையதளங்கள் எல்லாம் இமெயில் அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பள்ளி வாயிலில் இன்றைக்கு லைலத்துல் கத்ர் இரவு இந்த சிறப்பு நிகழ்ச்சிகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இமெயில் அனுப்புறான், மெசேஜ் அனுப்புறான். பள்ளிவாசல்ல முன்னாடி போர்டு போட்டிருக்கிறான். சம்மங்கோட்டை பள்ளியை போய் பாருங்க, அங்க நம்ம ஊரு தெய்வல போய் எங்க எல்லாம் இருக்கிறீங்களோ எல்லா பள்ளிவாசலையும் பாருங்க. எல்லா இடத்துலயும் சிறப்பு தொழுகை, சிறப்பு பயான், சிறப்பு துவா, சிறப்பு பிரார்த்தனை சொல்லி ஒவ்வொரு தலைப்புல இந்த உலமா இவர் செய்வாரு, அவர் செய்வார், அவர் செய்வாரு, இதுக்குன்னு சொல்லி வெளிநாட்டு இறக்குமதி வேற. இன்னைக்கு அந்த தெவட்டக்காக இருக்குதுல்ல, தெவட்டக இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் அது பள்ளிவாயல் கிடையாது. முதல்ல அதை நினைக்கிறேன். தர்கா இருக்கக்கூடிய இடம் வணங்குவதற்கு தகுதியான இடம் அல்ல, முஸ்ரிக்கீன்களுடைய இடம். அது பள்ளி கிடையாது. நான் சொல்லல, இஸ்லாம் சொல்லுது. வணங்கப்பட அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கக்கூடிய இடம் பள்ளிவாயல் அல்ல. அங்க போய் பாத்தீங்கன்னா ஈரானில் இருந்து சிறப்பு பிரச்சாரகர் அழைக்கப்பட்டிருக்கிறார். எதுக்கா? சிறப்பு பிரார்த்தனை 27 நோம்புல. இது வருவாயில ஒரு கூத்துகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நேத்து பத்திரிகையில ஒரு அறிவிப்பு வந்திருக்குது. என்ன அறிவிப்பு? நோன்பு 27 முன்னிட்டு லைலத்துல் கத்ருடைய இரவை முன்னிட்டு மக்கமா நகரிலே ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்காக சிறப்பு பிரார்த்தனை நடக்கிறது. யாருக்கு? ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷக்கு. அவர் அப்துல்லாட தம்பி தானே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி ஒரு நபி பாருங்க, இல்லன்னா பெரிய உலமா பாருங்க, மார்க்கத்தை கற்று தேர்ந்து களிமா சொன்ன முஸ்லீம் பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தந்த தாயுடைய மன்னரைக்கு செல்கிறார்கள். போய் தாய்க்காக பிரார்த்திக்க செல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? முஹம்மதே, தாய்க்காக பிரார்த்திக்க முடியுமா? தடுக்கிறான். ஏன் தடுக்கிறான்? உங்களுடைய தாய் இணை வைத்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா? ரசூலுல்லாஹ்வுடைய தாய்க்கு என்ன தீர்ப்பு? நரகம் என்று ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்க. தகப்பனுக்கு என்ன தீர்ப்பு? நரகம் என்று ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்க. அவங்களோட வாயாலே சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப ஏன் அவங்க ரெண்டு பேரும் நரகத்துக்கு போறாங்க? அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யாதீங்க. குர்ஆன்ல இப்ராஹிம் நபியோட வரலாற்றை பத்தி அல்லாஹ் சொல்றான். சொல்ற நேரத்தில் இப்ராஹிம் நபியுடைய எல்லா செயல்பாட்டையும் நமக்கு முன்னுதாரணம் என்று சொல்றான். சொல்லிட்டு என்ன சொல்றான் தெரியுமா? தந்த தகப்பனுக்காக அவர் பிரார்த்தனை செஞ்சாரு, அதை தடுக்கிறான் அல்லாஹ். இப்ராஹிமே, உங்க தகப்பனுக்காக நீங்க பிரார்த்தனை செய்யக்கூடாது. ஏன்? அவர் முஸ்லீம் இல்ல. அப்ப ஒரு முஸ்லீம் இல்லாத ஒருவருக்கு இஸ்லாமிய அடிப்படையில் பிரார்த்தனை செய்யலாமா? தர்காவுல போய் வணங்கிக்கிட்டே இருக்கிறாரு, சிலைய வணங்குறாரு. இப்படி செய்யறாக்களுக்கு ஜனாசா தொழுகையே கிடையாது. ஏன்? ஜனாசா தொழுகைங்கிற ஒரு பாவ மன்னிப்பு. அவன் தான் முஸ்ரிக்கு நரகம் போற வேண்டி தெரிஞ்சதுக்கு பிறகு எவ்வளவு பாவ மன்னிப்பு நாம கேட்டாலும் அல்லாஹ் ஏத்துக்குவானா? எல்லாத்தையும் மன்னிப்பேன், இணை வைக்கிறத மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். இந்த லைலத்துல் கத்ர் சம்பந்தமா என்னென்ன நிகழ்ச்சி நிரல் கொஞ்சம் தேடி பாருங்க. நிகழ்ச்சி நிரலை தேடி பார்க்கிற நேரத்தில் இந்தியாவில் மூன் டிவின்னு ஒரு டிவி இருக்கு. சன் டிவி மாதிரி மூன் டிவி. அது சூரியன் டிவி, இது சந்திரன் டிவி. அந்த டிவி இங்கெல்லாம் பெரிய அளவில் தெரியாது, இணையதளத்தில் ஒர்க் ஆகுது. அந்த டிவியில ஒரு துவா நிகழ்ச்சி நடைபெறுகிறது. எப்படி இந்த துவாங்கிறது என்ன தெரியுமா? நமக்கு தேவையானதை நாம அல்லாஹ்ட்ட போய், அல்லாஹ் நான் இந்த பாவம் செஞ்சிட்டேன், என்ன மன்னிச்சிடுறா ரப்பே என்று சொல்லி நாம கெஞ்சி கதற வேண்டியதுக்கு பேர் தான் துவா, பிரார்த்தனைங்கிறது. ஆனா இது எப்படி ஆக்கிட்டான் தெரியுமா? அந்த டிவியில ஒரு நிகழ்ச்சி போகுது. கொஞ்சம் முன்னாடி வந்துக்கிறேங்க, அந்த இடம் நெருக்கமா இருக்கு. என்ன இந்த முன்னாடி எல்லாம் இடம் இருக்குது. என்ன நிகழ்ச்சி போகுதுன்னு கேட்டா துவா பிரார்த்தனைக்கான ஒரு நிகழ்ச்சி. எப்படி நிகழ்ச்சி? யாருக்கெல்லாம் ஷேഖோட துவா வேணுமோ அவங்க எல்லாம் போன் போட்டு சொல்லணும். லைன்ல காத்துக்கிட்டு இருப்பார் ஷேக்.
போன் போட்டு அவர் கையில ஒரு பத்திரிக்கை வச்சுக்குவார், பேப்பரை வச்சு பேனாவை வச்சுக்கிடுவாரு. நீங்க போன் போட்டு ஒவ்வொருத்தன் சொல்ற செய்தி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிரிப்பு வரும். அப்படியெல்லாம் போன் போட்டு, ஹசரத் என் மனைவி என்னோட டெய்லி சண்டை பிடிக்கிறா, அவ சண்டை பிடிக்காம இருக்கணும்ங்கிறதுக்கு எனக்கு ஒரு துவா செய்யுங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? திண்டுக்கல் அகமது மனைவி சண்டை எழுதி வச்சுக்குவாரு. புரியுதா? பிறகு இன்னொருத்தன் போன் போட்டு, என் கடையில வேலைக்கு சேர்ற அத்தனை பேரு ஓடி போயிடுறாங்க, அவங்க ஓடி போகாம இருக்கிறதுக்கு ஒரு துவா செய்யுங்க. நீங்க எந்த ஊரு? திருப்பூர். இப்ராஹிம் கடையில வேலை செய்யறவன் ஓடி போறான் எழுதி வச்சுக்குவாரு. இப்படி ஒவ்வொன்றையும் கேட்டு கேட்டு எழுதுறாரு. இன்னைக்கு அதுல சிறப்பு நிகழ்ச்சி வேற, இது நோமல் நிகழ்ச்சி. சிறப்பு நோமலே இப்படி இருக்கும்னா சிறப்பு எப்படி இருக்கு? அப்ப எழுதி வச்சுட்டு இப்ப ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுப்பாங்க போன் போட்டு சொல்ல. எல்லாரும் சொல்லி முடிஞ்சா கடைசிக்கு ஆலிம்சான் செய்வாரு, துவா கேட்க ஆரம்பிச்சிருவாரு. எப்படி துவா தெரியுமா? திண்டுக்கல்லில் இருந்து அகமது கேட்டார், அவருடைய மனைவி சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறாராம், அவருடைய சண்டையை இல்லாமாக்கு யா அல்லாஹ் ஆமீன். சரியா? கடையில வேலை செய்யறவன் ஓடி ஓடி போறான்னு சொல்லி இப்ராஹிம் திருப்பூர்ல இருந்து கேட்டாரு, அதனால அவர நோயெல்லாம் லேசாக்கி இன்டர்நேஷனல் கால் எல்லாம் போகும். ஸ்ரீலங்கா தெரிஞ்சிட்டு வைங்க, இங்க இருந்து போன் போட்டு மெயின் ஸ்ட்ரீட்ல இருந்து கடையில வேலை செய்யறவன் ஓடி ஓடி போறான்னு ஒருத்தர் போன் போட்டு சொல்லியிருக்காரு, அவர் துவாவை அங்கீகரிச்சு செய்வா. இப்படி எல்லாம் கேட்ப. அதுல கேட்கிற கேள்வி அவனுக்கு தேவையான அவன் கேட்டா முடிஞ்சு போச்சா இல்லையா? பிரார்த்தனைங்கிறத எப்படி கிண்டல் ஆக்கி வச்சிருக்காண்டு விளங்குதா? கேலி ஆக்கி வச்சிருக்காண்டு விளங்குதா? இப்ப இதுக்கு பேர் தான் பிரார்த்தனையா? பிரார்த்தனை நீ ஒருத்தருக்காக கேட்க போறியா? நீ தனியாக அல்லாட்ட கையேந்து ரப்பே, இந்த ஆள் இப்படி கஷ்டத்துல இருக்கிறான், அவனுக்கா நீ உதவி செய்ய கேட்க வேண்டியதானே? நபிகள் நாயகமே சொல்லுகிறார்கள், மறைவிலே இருக்கக்கூடியவருக்காக கேட்கக்கூடிய பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரிப்பான். அப்ப ஏன் இந்த பிரார்த்தனை மெத்தேடு தெரியலையா? அப்ப இப்படிப்பட்ட உலமாக்களுக்கு இது குர்ஆனை அவமதிக்கிறதா இல்லையா? மார்க்கத்தை கேவலப்படுத்துறதா இல்லையா? அதே மாதிரி இந்த லைலத்துல் கத்ர், அதே மாதிரி இன்னும் சில இடத்துல எப்படி இந்த தேவட்டகால என்ன அறிவிச்சிருக்கான்னு கேட்டா, இன்னைக்கு ஷேகுடைய வலியுல்லாவுடைய சிறப்பு துவா பிரார்த்தனை இருக்கிறது, அத்தனை பேரும் கலந்து கொள்ளுங்கள். அவர சிறப்பு துவா பிரார்த்தனை இருக்குதான், அதுக்குண்டே ஒரு கூட்டம் போவா. இன்னைக்கு பாருங்க, டபுள் பார்க்கிங் ட்ரிபிள் பார்க்கிங் கொடுப்பாங்க. இன்னைக்கு அந்த பள்ளிக்கு முன்னாடி ட்ரிபிள் பார்க்கிங் கொடுப்பாங்க. அவ்வளவு ஜனம் ஷேகுட வலியுல்லாவுடைய துவா பிரார்த்தனைக்கு ஈரான்ல இருந்து வரவழைக்கப்பட்டிருக்கான். அந்த ஆள் என்ன செய்வாரு? அரபில எதையாவது சொல்லுவாரு, இவங்க அத்தனை பேரும் ஆமீன் சொல்லுவாங்களாம். உதாரணத்துக்கு இந்த இந்தியாவில் தப்லீக் ஜமாத்தினுடைய மிகப்பெரிய மாநாடு நடக்கும். தப்லீக் ஜமாத்துங்கிறது சூபித்துவத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்பு. அதனால இந்த செய்தியை சொல்றேன். இந்த ஷேக் மாத்த துவா கேட்கறது இருக்குல்ல, இது என்ன நடக்குதுன்னு கேட்டா, தொடர்ந்து அந்த மாநாடுகள் இலங்கையில அப்படித்தான் ஒரு மாநாடு நடத்தினோம்னு வைங்க. நம்ம மாநாடு நடத்துறோம்னா நமக்கு தெரியாமலேயே சிஐடி அனுப்பி மாநாட்டில் என்னெல்லாம் பேசுறான்னு நோட் பண்ணிட்டு வா அப்படின்னு கவர்மெண்ட் கேட்பான். நோட் பண்ணி கொண்டு கொடுக்கணும். ஒரு ப்ரோக்ராம் பண்றோம்னா ஒற்றற்படை அனுப்பி வைப்பான். என்ன கூட்டம் இந்த இடத்துல கூடுது, நிறைய வண்டி நிக்குது, என்ன செய்யறான்னு போய் விசாரிச்சுட்டு வா. நமக்கு தெரியாது, ஒருத்தனை அனுப்பி வச்சு எடுத்துட்டு போயிருவாங்க. இது எல்லா இடத்துலயும் நடக்கும். இப்ப தப்லீக் ஜமாத்துல பெரிய மாநாடுகள் வருஷம் இந்த ஷேகுமார துவா பிரார்த்தனைக்கு மாநாடு இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்கல்ல. இன்னைக்கு மர்கஸ்ல சிறப்பு துவா அமீர் சாப் துவா செய்யறாரா, எல்லாரும் கலந்துக்கிறங்க. அப்ப இந்த துவாவுக்காக எல்லாரும் போவாங்க. இந்திய கவர்மெண்ட் என்ன செஞ்சிருக்குது, தொடர்ந்து ஒரு 10 வருஷத்துக்கு ஆளை அனுப்பி அனுப்பி விட்டு விட்டு பார்த்திருக்கிறான். இந்த மாநாட்டில் என்னதான் நடக்குது அப்படின்னு ஆள் அனுப்பி விட்டு பார்த்திருக்கிறான். அனுப்பி விட்டு பார்த்தா வந்த ரிசல்ட் எல்லாம் பார்த்துட்டு 11வது வருஷம் என்ன சொல்லிட்டான், இதுக்கு ஆளே போக தேவையில்லைன்ட்டான். எல்லா மாநாட்டுக்கும் சிஐடி போவான். சிபிசிஐடியால் இந்தியாவினுடைய ரகசிய போலீஸ் பிரிவு எல்லா மாநாட்டுக்கும் போவான். தப்லீக் ஜமாத்ல மாநாட்டுக்கு போவாதீங்க அப்படின்ட்டான். காரணம் என்ன சொன்னா தெரியுமா? வந்த ரிசல்ட் எல்லாம் என்ன ரிசல்ட் கொடுத்திருக்கான் தெரியுமா? கேட்டிருக்கான் போலீஸால, அவங்க என்னப்பா அப்படி என்ன அவ்வளவு கூட்டம் கூடுதே, அவ்வளவு பேர் உட்கார்ந்துகிட்டு என்னதான் அந்த மாநாட்டில் செய்யறாங்க அப்படி எடுத்துக்கு சார். அவங்க செய்யற வேலை தெரியுமா? அவங்க பேச ஆரம்பிச்சா ஒன்னோ வானத்துக்கு மேல இருக்கிறத பத்தி பேசுறான், இல்லன்னா பூமிக்கு கீழே இருக்கிறத பத்தி பேசுறான். இந்த நடுவுல இருக்கிறத பத்தி அவன் பேசவே இல்லை. கவர்மெண்ட்டுக்கு எது தேவை? நடுவுல இருக்கிறத பத்தி தான். அங்க போராட்டம் நடத்துவோம், இங்க போராட்டம் நடத்துவோம், அங்க அது செய்வோம், சாலை மறியல் செய்வோம், இப்படி ஏதாவது தீர்மானம் எடுக்கிறான்னு அது இல்ல. பேச பிடிச்சா நோ ஷேகு கபருக்குள்ள தொழுது கொண்டிருந்தார், நான் போய் பார்த்தேன், கபருக்குள்ள முட்டையிட்டாரு, கபருக்குள்ள அது செஞ்சாரு இது செஞ்சாரு, இதைத்தான் எழுதி வச்சிருக்காங்க. எழுதிருக்கானா இல்லையா?
என்ன அர்த்தம்? தொழுகைண்டா அப்படித்தான் சொல்லித்தாராம். தொழுகைக்கு கூட தாலிமே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தொழுகைண்டா எப்படி சொல்லி தருவாங்க? அவர்கள் தொழுகைண்டா மார்க்கம்னா அப்படி ஒரு பக்தி பரவசம் போன்று ஆக்கி வைத்திருக்கிறார்கள். தொழுகையில ஒரு அவுலியா வந்து அப்படி தொழுதுகிட்டே இருந்தாராம். தொழுகைண்டா எப்படி இருக்கணுமா? அப்படி நின்ற மாதிரி இருக்கணும். தொழுதுகிட்டே அவுலியா இருந்தாரா? அவருக்கு தெரியாம அவரது தலையில ஒரு குருவி வந்து கூடு கட்டிருச்சான். புரியுதா? குருவி கூடு கட்டியது கூட அவுலியாவுக்கு தெரியவில்லை. எப்படி தொழுதுக்காரு தெரியுமா? அப்ப என்ன அர்த்தம்? இதுக்கு தான் இதான் மார்க்கமா? அப்ப எல்லாரும் அப்படித்தான் தொழுவுறீங்களா? தொழுவக்குள்ள குறுக்கால ஒரு பாம்பு வந்தா தொழுவுற அவுலியாவுக்கு தெரியாம போயிருமா? பாம்பு ஒரு சும்மாவா இருப்பாரு? குருவி வந்தா சும்மா இருந்தார்ல, பாம்பு விட்டு பாருங்க, சும்மா இருக்காரான்னு பாப்போம். இருப்பாங்களா? நபியே என்ன சொல்றாங்க? தொழுகைன்னா அப்படித்தான் இருக்கும். தொழுகையில யாரா இருந்தாலும் சரி, தொழுகையில பக்தி பரவசத்தோட அப்படியே நின்றுலாமா? ஒரு மனுஷன் நிக்கலாது. உலகத்துல ஒரு மனுஷனுக்கு நிக்கலாது. ஏன்? அதான் இஸ்லாம் அப்படித்தான் சொல்லி தந்திருக்குது. தக்பீரை கட்டி முடி எல்லாம் ஞாபகத்துக்கு வருதா? வரத்தான் செய்யும். காரணம் என்ன? ரசூலுல்லாவே தக்பீரை கட்டி செலாத்தை கொடுத்துட்டு ஓடி போறாங்களே வீட்டுக்குள்ள, ஓடி போய் ஒரு வெள்ளி கட்டி எடுத்துட்டு வராங்க. வந்து என்ன சொன்னாங்க? இது என் வீட்டுக்குள்ள வச்சிருந்தேன், ஜக்காத் நிதி தொழுதுகிட்டு இருக்கலாம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ரசூலுல்லா தொழுதுகிட்டு இருக்கலாம் ஜக்காத் நிதியில ஒரு வெள்ளி கட்டி வீட்டுக்குள்ள இருக்க தெரிய வந்திருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? தொழுகை செய்தான் இருக்காங்கிறதுக்கு ஆதாரமே அதுதான். அப்ப என்ன விளங்கிட கூடாது? துவா பிரார்த்தனை செய்யறாங்க, ஷேக் வந்திருக்காரு, வலியுல்லா வந்திருக்காருன்னு சொல்லி அடுத்தவர துவாவுக்கு ஆமீன் சொல்றதுங்கிறது மார்க்கத்துல இல்ல. அப்படி இருக்கும்னா நபியை நாம் என்ன செஞ்சிருக்கணும்? 27 இரவுக்கு எல்லா சஹாபாக்களையும் கூப்பிட்டு வச்சு எல்லா அவுலியாவுக்கும் பெரிய அவுலியா அவர் தானே, அவர் என்ன செஞ்சிருக்கணும்? வாங்கப்பா நான் துவா கேட்கிறேன், எல்லாரும் ஆமீன் சொல்லுன்னு சொல்ல வேண்டியதானே. சொன்னாங்களா? எங்கேயும் கிடையாது. அது மட்டும் இல்ல, வருஷா வருஷம் சொல்ற ஒரு விஷயம் தான், அந்த பள்ளிவாசல்கள்ல தௌபான்னு கேட்பாங்க. தௌபாவுக்கு நீங்க போய் பாருங்க. தௌபாண்டு மௌலவி என்ன செய்ய, இன்னைக்கு நைட்டுக்கு ஸ்பெஷலே அதுதான் தௌபா. ஏன்? கிறிஸ்தவ மதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆரம்பத்தில் சொன்னதை போல ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டா ஃபாதர்ட்ட போய், ஃபாதர் நான் ஒருத்தையோட விபச்சாரம் பண்ணிட்டேன், அப்படியா? கர்த்தர் உன்னை மன்னிப்பாராக, ஆமன் அப்படிம்பா, முடிஞ்சு போச்சு. கர்த்தர் மன்னிப்பாராக ஆமன் சொல்லிட்டா என்னதான்? விபச்சாரம் செஞ்சது கழிஞ்சு போச்சுன்னு அர்த்தமா? கோயிலுக்கு போய் இந்துக்கள் என்ன செய்வாங்க? நான் ஒருத்தன் வந்து களவெடுத்துட்டானா, உண்டியலுக்குள்ள 10,000 ரூபாய் காசை போட்டு விட்டான்னா களவெடுத்தது கழிஞ்சு போகும். நம்ம மார்க்கத்தில் எப்படி இதை பார்த்தாங்க? கிறிஸ்டியன்ஸுக்கு அப்படி இருக்குது, இந்துக்களுக்கு இப்படி இருக்குது, பௌத்தர்களுக்கும் இருக்குல்ல. அப்ப நமக்கு மட்டும் இல்லையே, நாம என்ன செய்யணும்? 27 தௌபான்னு வச்சுக்கிருவோம். சரியா போச்சா? வருஷம் முழுக்க எல்லா பாவத்தையும் செய்யி, இந்த வருஷம் மட்டும் 27க்கு மட்டும் வந்துரு, தௌபாவுல கலந்துக்க, அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிச்சிருவான். எப்படி மன்னிப்பான்? தௌபாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா பாவ மன்னிப்புன்ற பேர்ல முதல்ல ஒருத்தர் கேட்க மத்தவங்க ஆமீன் சொல்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. பெஸ்ட் விஷயம் அதை விளங்கப்படுத்துறது இந்த நோக்கம் அல்ல. ஆனா அந்த தௌபாவுல கூட ஒரு காமெடி நடக்கும் பாருங்க. துவாவை வந்து இன்ட்ரெஸ்டா சொல்லுவாங்க. எல்லாரும் போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா அப்படிம்பாங்க. நாம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனான்றுவோம். அவன் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா எல்லாத்தையும் யா நா எடுக்கல. எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் பட்டுது. என்ன அருமையா தௌபா செய்யறாரு. அந்த தௌபாவோட லட்சணம் தெரியுமா? அந்த தௌபாவுல என்ன சொல்லுவான்? நம்ம மக்களை எப்படி பழக்கி வச்சிருக்காங்க தெரியுமா? ஒட்டச்சி பழக்கி வச்சிருக்காங்க. வேர்க்காம இருக்கிறதுக்கு ஒட்டச்சி பழக்கி வச்சிருக்காங்க. அப்படி ஓவரா சில இடங்கள்ல அல்லாஹூ அல்லாஹூன்னு ஹூ போட ஆரம்பிச்சிருவாங்க. தரிகாவுல போனீங்கன்னா இன்னைக்கு இரவுக்கு என்ன அதுக்கு பேர் வந்து கடவுளை நெருங்குறாங்களாம். ஃபர்ஸ்டுக்கு அல்லாஹூ அல்லாஹூன்னு ஆரம்பிப்பான். கடைசியில் எப்படி ஆகும்? பேர் விலைக்கு போங்க, காலிக்கு போங்க, மாத்திரைக்கு போங்க, தேவட்ட காயக்கே போங்க. இன்னைக்கு நைட்டுக்கு அது இருக்குது. சுத்தி வளைச்சு அப்படி கையை கோர்த்துக்குருவாங்க. கோர்த்துக்கிட்டு ஆரம்பம் எப்படி? அல்லாஹூன்னு தெளிவா ஆரம்பிக்கும். ஆரம்பிச்சுட்டு அல்லாஹூ அல்லாஹூ லஹூ லஹூ ஹூ ஹூண்டு ஆயிரும். கடைசிக்கு அது என்ன? பக்தி பரவசத்துல உச்சாணி கொம்புல போய் நிக்கிறாங்களா? ஹூ ஹூ ஹூ. இதுதானே அல்லாஹூன்றதுல ஹூ மட்டும் தான் கேட்கும். இதுக்கு பேர் தௌபாவா? இதுக்கு பேர் பாவ மன்னிப்பா? பாவ மன்னிப்பு தனியா மௌலவி துவா கேட்பார்ல, அதுல எப்படி கேட்பாரு? ஒட்டச்சி கேட்பார்ல. அல்லாஹும்ம ரப்பேன்ற அர்த்தம், இறைவான்ற அர்த்தம். இறைவா ஆமீன் அப்படிம்பாங்க. ஆமீன் என்ன அர்த்தம்? அப்படியே ஆக்குன்ற அர்த்தம். அப்படியே ஆக்குற பொருள் நீங்க விளங்கிக்கிறீங்க. எப்படி விளங்கணும்? புதிய ஆக்கள் நிறைய பேர் வந்திருப்பீங்கல்ல, அங்க போகாம இங்க வந்தாக்கள் தெளிவான சத்தியத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ற சில ஆக்களுக்கு பழைய செய்தின்னு கூட விளங்கலாம். புதுசாக யாரா வந்திருந்தாங்கன்னா அவங்க விளங்கிக்கிறனும், பழைய ஆக்களும் விளங்கிக்கிறனுங்கிறதுக்காக சொல்றேன்.
எப்படி துவா கேட்பாங்க? அல்லாஹும்ம இந்தக்குல ஆமீன் அப்படியுமா, இறைவா அப்படியே ஆக்கு. அவர் விட்டு விட்டுத்தானே சொல்லுவாரு, அவர் இறைவா பாரு, இவங்க அத்தனை பேரும் அப்படியே ஆக்கு, இறைவா அப்படியே ஆக்கு. அப்படின்னா என்ன? சாப்பிட போறேன் அப்படியே ஆக்கு, அது மாதிரி இருக்கா இல்லையா? அதுல என்ன காமெடி தெரியுமா? தொடர்ச்சியாக அந்த துவாவுல என்ன சொல்லி வருவாங்கன்னு கேட்டா, ரப்பனா, ரப்பனா என்றாலும் இறைவான்ற அர்த்தம், எங்கள் இறைவா, ஆமீன் அப்படியே ஆக்கு, லலம்னா அன்புசனா எங்களுக்கு நாங்களே அநியாயம் இழைத்துக் கொண்டோம், ஆமீன் அப்படியே ஆக்கு. இதான் தௌபா. தௌபா எதுக்கு கேட்க போறான் தெரியுமா? மன்னிப்பு வழங்கி திருந்தி வர்றதுக்காக போறான். போற அத்தனை பேர் எதுக்கு போறான்? இவ்வளவு காலமா செஞ்சதையெல்லாம் கழிச்சிட்டு வர்றதுக்கு. ஆனா அங்க போய் டபுள் சார்ஜ் ஏத்திட்டு வர்றாங்க. எப்படி ஏத்திட்டு? ரப்பனா அப்படியே ஆக்கு, லலம்னா அன்புசனா எங்களுக்கு நாங்களே அநியாயம் இழைத்துக் கொண்டோம். ஆமா அது உண்மைதான், அப்படியே ஆக்கிரு. சரியா? இதுக்கு பேர் தௌபாவா? இதத்தான் இஸ்லாம் தௌபான்னு சொல்லி தந்துச்சா? இதத்தான் ரசூலுல்லாஹ் கற்று தந்தாங்களா? இதுக்கு தான் இஸ்லாம் லைலத்துல் கத்ரை உண்டாக்கிச்சா? தௌபா ரசூலுல்லாஹ் எங்கேயாவது இப்படி செஞ்சாங்களா? அப்ப என்ன விளங்கனே? குர்ஆனை அவமதிக்கிறார்கள், மார்க்கத்தை கேலி கிண்டல் செய்கிறார்கள், மார்க்கத்தை கேவலப்படுத்துகிறார்கள் என்பது விளங்குதா இல்லையா? இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த இஸ்லாத்தை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில கொண்டு போறதுக்கு என்ன பாடுபட்டாங்க? இன்னைக்கு இந்த கழுத்தறையா கழுபோவிட்ட தெஹிவலைக்கு அடுத்து நினைக்கிறேன், கரெக்டா அந்த இடம் ஞாபகம் இல்ல, ஒரு பள்ளிவாசல் இருக்கு. அங்க எங்கது குர்ஆன முழு குர்ஆனை ஓதுவாங்களே, கழுபோவில நினைக்க எங்கன்னு தெரியல. அந்த பள்ளிவாசல் என்ன செய்வாங்க? முழு குர்ஆனை இன்றைக்கு ஓதுவாங்க. 27 முழு குர்ஆனை ஒரு நாள்ல ஓதலாமா? முதல்ல மார்க்கத்திலே ஓதக்கூடாது. ஓத ஏழுமா? அவங்க ஓதிடுவாங்க. ஏன் ஓதுவாங்க? மையத்து வீட்டுல போய் ஓதுறத பாக்குறீங்கல்ல, யாசீன் கேட்கும், அடுத்து என்ன செய்யும்? யாசீன் வயலையே துரிஜாவும் கேட்கும். எட்டையில நடக்கலாம், அப்படி மின்னல் வேகத்துல போயிடும். யாசீன் அல்குர்ஆன் இலக்கியம் போய் வயலையே துரிஜாவும், சரி முடிஞ்சு போச்சு. இது மாதிரி குர்ஆனை இன்றைக்கு முழு ஒரு நாள்ல என்ன செய்வான்? 27ங்கிறதுக்காக தேவட்ட காயில நடக்கும். 27ங்கிறதுக்காக முழு நாள்ல ஒரு நாள்ல முழு குர்ஆனை ஓதுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அதாவது அம்ர் இப்னு அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, புகாரில வரக்கூடிய ஹதீஸ் 3054. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அம்ரை கூப்பிட்டு ஒவ்வொரு மாசமும் ஒரு குர்ஆனை ஓதி முடிச்சுக்க, ஒரு மாசத்துக்கு வேணும்னா ஒரு குர்ஆனை ஓதி முடிச்சுக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொன்னதோட அவர் கேட்கிற சொல்றாரு, எனக்கு அதை விட குறைஞ்ச டைம்ல ஓதி முடிக்கிறதுக்கு எனக்கு சக்தி இருக்குது, என்னால ஓத ஏழு அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படி உனக்கு முடியும் சொன்னா 7 நாளைக்குள்ள ஓதி முடிச்சுக்க, அதுக்கு குறைக்காது. 6 நாள்ல முழு குர்ஆனை முடிப்பேன், 5 நாள்ல முழு குர்ஆனை முடிப்பேன், விளையாட்டு காட்ட போயிடாத. குர்ஆனை ஓதி முடிக்கிறதா இருந்தா கூட 7 நாள்ல ஓதி முடிச்சுக்க. ஒரே நாள்ல ஓதுற வேலைங்கிறது மார்க்கத்துல இல்ல. அதுல கூட இன்னைக்கு ஒரு சகோதரர் சொல்றாரு, அதுல இன்னொரு காமெடி நடக்குமா? டேலண்ட காட்டுறாரு. என்ன டேலண்ட்? முதல் தடவை அலிஃப் லாம் மீம் என்று ஓதிடுவாரு அந்த பக்கமா, திருப்பி பெக்ல போவாராம் குர்ஆனை ஓதி பின்பகுதியால. கேவலப்படுத்துறாங்கன்னு தெளிவா விளங்குதா இல்லையா? இப்படி இஸ்லாமிய கவர்மெண்ட்ல இப்படி ஒன்று செஞ்சா அவனுக்கு என்ன தண்டனை? இப்படி செய்யலாமா? முதல்ல அலிஃப் லாம் மீம் அலிஃப் லாம் மீம் தான் ஓதக்கல, திருப்பி அவர் டேலண்ட கார்டு எப்படி அலிஃப் லாம் மீம் ஆயிச்சா, மீம் லாம் அலிஃப் ஓதுவாராம். இங்க வலல் லாலின்னு முடிச்சா வலல் லாலின்ங்கிற அப்படி பின்னாடி போவாரு. குர்ஆன்ல அல்ஹம்து சூரா அப்படி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் மாலிகில் யௌம் அப்படி தானே போவேன். இவ எப்படி ஓதுவாரு? அப்படி பின்னாடி இருந்து அப்படி முன்னாடி வருவாரு. கேட்டா லைலத்துல் கத்ர சிறப்பாக்குறாங்களாம். இதுக்கு பேர் தான் சிறப்பாக்குறதா? இவங்களுக்கு அல்லாஹ்வோட சாபம் இறங்குமா இல்லையா? அல்லாஹ்வோட வேதத்தை விட விளையாடுறாங்களா இல்லையா? மார்க்கத்தை கேவலப்படுத்துறாங்களா இல்லையா? அப்ப லைலத்துல் கத்ர் என்ற பேர்ல நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் இதுதான். இஸ்லாமிய வரலாற்றை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த இஸ்லாத்தை சொல்றதுக்காக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களை உருவாக்குவதற்காக பட்ட பாடு இருக்குது. சுப்ஹானல்லாஹ். ஒரு சந்தர்ப்பத்தில் அம்ர் இப்னு முர்ரா ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அம்ரே இக்ரா அலைய, எனக்கு குர்ஆனை ஓதி காட்டுங்க அப்படிங்கிறாங்க. சொன்னதோட அம்ர் இப்னு முர்ரா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க தெரியுமா? நான் ரசூலுல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், அக்ரா அலைக்க வலைக்க உன்சில், உங்களுக்கு தானே குர்ஆனை இறங்குது, உங்களுக்கு நான் போய் குர்ஆனை ஓதி காட்டவா? கேள்வி சரிதானே? ரசூலுல்லாஹ்க்கு தான் குர்ஆன் இறங்குது, ரசூலுல்லாஹ்வுக்கே குர்ஆனை ஓதி காட்டணுமா? ஹோட்டலுக்கு சாப்பிட போறிய,
சாப்பிட போனா சாப்பாட்டை யாரு போடணும்? வெயிட்டர் தானே. வெயிட்டர் உங்கள்ட்ட என்ன சொல்றாரு? உட்கார்ந்துகிட்டு எனக்கு சாப்பாடு போடுங்கிறார். என்ன கேப்பிய? நீ தான்டா எனக்கு சாப்பாடு வைக்கணும், நான் உனக்கு எப்படி சாப்பாடு வைப்பேன்னு கேட்போமா இல்லையா? அது மாதிரி ரசூலுல்லாஹ் சஹாபி கேட்கிறார், யார் ரசூலுல்லாஹ் உங்களுக்கு தானே குர்ஆன் இறங்குது, உங்களுக்கு போய் நான் எப்படி ஓதி காட்டுவேன்? நான் ஓதித்தான்ப்பா இவ்வளவு நாளா நான் கேட்கிறேன், ஒரு நாளைக்கு நீங்க ஓதுங்க நான் கேட்கணும் அப்படின்ட்டாங்க. அப்ப அவர் சொல்றாரு, ஃபகரவுது அலைஹி சூரத்துன் நிசா, நான் சூரா நிசாவை ஓத ஆரம்பித்தேன். சூரத்து நிசாவை ஓதிக்கிண்டே வர்றாங்க அம்ர் இப்னு முர்ரா ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் இனிமையா உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கேட்டுக்கிட்டு இருந்த ரசூலுல்லாஹ் திடீர்னு ஒரு வசனம் வரக்கல, அம்சிக் நிறுத்துங்கங்கறாங்க. சூரத்து நிசா ஓதி பாத்தீங்கன்னா என்ன வசனம் வரக்கல நிப்பாட்றாங்க? ஃபகைஃப இதா ஜஅனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின் வஜஅனா பிக அலா ஹாஉலாஇ ஷஹீதா. நபியே, மறுமை நாளில் ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் அவரவர் சமுதாயத்திலிருந்து ஒவ்வொரு சாட்சியாளரை நாங்கள் கொண்டு வந்து எதிராக நிறுத்தி விசாரிப்போம். அப்படி விசாரிக்கின்ற நேரத்தில் வஜஅனா பிக அலா ஹாஉலாஇ ஷஹீதா, இந்த உம்மத்தே முஹம்மதியா இருக்கிறதே, உங்களுடைய உம்மத் இருக்கிறதே, இந்த உம்மத்துக்காக உங்களைத்தான் நாங்க சாட்சியாளராக கொண்டு வந்து நிப்பாட்டுவோம் அப்படின்ற வசனத்தை ஓதும் போது ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? நிறுத்துங்க அப்படின்ட்டாங்க. அம்ர் இப்னு முர்ரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் நபிகள் நாயகத்தை பார்த்தேன், நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாலை மாலையாக கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்தார்கள். இந்த வசனத்தை கேட்டதோட ரசூலுல்லாஹ்வுக்கு அழுக வந்துருச்சு. ஏன் அழுக வருது? அழுக வராம இருக்குமா? பெத்தவனுக்கு தானே புள்ளோட அருமை தெரியும். யாருக்கு அருமை தெரியும்? ரோட்ல போறவனுக்கு தெரியுமா? பெத்து கஷ்டப்பட்டவளுக்கு தான் புள்ளோட அருமை தெரியும். வேற யாருக்காவது தெரியுமா? இந்த மார்க்கத்தை உயிர்ப்பிக்கணும்ங்கிறதுக்காக, இந்த நேரான வழிய மக்கள்கிட்ட கொண்டு போகணும்ங்கிறதுக்காக எத்தனை சிரமங்கள். சுபஹானல்லாஹ். தாயிஃப்ல ஓட ஓட அடி இரத்தத்தினால் மூழ்கடிக்கப்பட்டார்கள். அதே போன்று பல யுத்தங்களிலே அம்பு ரசூலுல்லாஹ்வுடைய நெத்தியில அம்பு வந்து குத்திக் கொள்கிறது, கன்னங்கள் கிழிக்கப்படுகிறது, பல்லு உடைக்கப்படுகிறது. இவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த மார்க்கத்தை தூய்மையானதாக கொண்டு வந்து லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவு இருக்கிறது, 1000 மாதங்களை விட சிறந்தது. கடைசி 10 நாள் அடைஞ்சுக்கிறீங்க. அது ஒற்றைப்படை நாட்கள்ல வரும், 21ஆகவும் வரும், 23ஆகவும் வரும், 25ஆகவும் வரும், 27, 29ஆக வரும் என்று சொல்லி கிளிப்புள்ளைக்கு மாறி பாடம் நடத்திட்டு போனதுக்கு பிறகு அந்த நாள்ல வந்து 27 தான் இந்த நாள் என்று சொல்லிக்கிட்டு இவ்வளவு அனாச்சாரத்தை செஞ்சா அல்லாஹ் விடுவானா? அல்லாஹ் எதுக்கு சாட்சியாளரா கொண்டு நிப்பாட்டுவான்? இதுக்குத்தான். அதுக்குத்தான் ரசூலுல்லாஹ் அழுகுறாங்க. நாம் பெத்த தாய் அழுவாளா இல்லையா? நாம் பெத்த பிள்ளைய நானே கொண்டு போடணுமா? அழுக வருமா இல்லையா? அது மாதிரி நான் உயிர்ப்பித்த இந்த சமுதாயத்துக்கு எதிராக நாளை மறுமையில் நான் சாட்சியாளராக வந்து நிற்பேனா? ரசூலுல்லாஹ் சாட்சியாளராக கொண்டு நிப்பாட்டுவாங்க. நிப்பாட்டும் போது, முகமதே 27ல மட்டும்தான் லைலத்துல் கத்ர் சொன்னீங்களா? நான் எங்க அல்லாஹ் சொன்னேன்? லைட் எல்லாம் போட்டு ஜோடிக்க சொன்னீங்களா? நான் சொல்லல. தௌபா இப்படித்தான் கேட்கணும்டா சொல்லி கொடுத்தீங்க, நான் எங்க அல்லாஹ் சொன்னேன்? எல்லாத்துக்கும் கை விரிச்சிருவாங்க. எல்லாத்துக்கும் கை விரிச்சா என்ன முடிவு? மறுமை நாளுக்கு முன்னாடி ஹவுதுல் கௌசரில் தண்ணீர் கொடுக்கப்படுமா. அந்த தண்ணியை ஒரு தரம் குடிச்சிட்டோம் வைங்க, மறுமை நாள் விசாரணை முடிகிற வரைக்கும் தாகமே வராது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தண்ணி. டாக்டர் கூல் மாதிரி உலகத்தில் டாக்டர் கூல் ஒரு தண்ணி இருக்குல்ல, ஆபரேஷன் பண்றாங்களுக்கு அதை கொடுத்து தான் ஆபரேஷன் பண்ணுவான். டாக்டர் கூல் ஒரு தண்ணி அதை கொடுத்தா 10 நாளைக்கு 20 நாளைக்கு தாகம் வராது. உலகத்திலே டாக்டர் கூல் இருக்கும்னா அல்லாஹ் டாக்டர் கூல் எப்படிப்பட்டதா இருக்கு? அது மாதிரி ஒரு தண்ணியாக்கு. அந்த தண்ணிய எல்லாரும் குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கூட்டத்துக்கு மட்டும் கொடுக்காம மலக்குமார் அடித்து துரத்துவார்கள். அப்ப நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, யா உம்மத்தி, ஏண்ட உம்மத்துங்க அவங்க, அவங்களை ஏன் அடிச்சு துரத்துறீங்க? அவர்கள் என்னுடைய சஹாபாக்கள், அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்கள், அவர்களை ஏன் அடித்து துரத்துகிறீர்கள்? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நீங்க மௌத்தாயிட்டீங்க. உங்க மௌத்துக்கு பிறகு இவங்க எதையெல்லாம் மார்க்கத்தில் உண்டாக்கினாங்கிறது உங்களுக்கு தெரியாது. மஹிந்த ராஜபக்சக்கெல்லாம் துவா உருவாக்கினாங்க, அதுக்கு தான் அடிச்சு துரத்துறோம். 27ல ரப்பனா ஆத்தினா வித்துனியா ஹசனாங்கிறத மாத்தி மாத்தி உழப்பினாங்க, அதுக்கு தான் அடிச்சு துரத்துறோம். தௌபான்ற பேர்ல எல்லா மக்களையும் ஏமாத்தினாங்க, அதுக்கு தான் அடிச்சு துரத்துறோம். டெலிபோன்ல போன் பண்ணி நாங்க துவா கேட்கிறோம் ஏமாத்தினாங்க, அதுக்கு தான் அடிச்சு துரத்துறோம். அடிச்சு துரத்துறதுக்கு பதில் தெரியுதா? அடித்து துரத்தப்படுவார்கள். இதையெல்லாம் நினைச்சு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்கள அறியாமலே அழுக வந்துருச்சு. இந்த வசனத்தை கேட்டுட்டு வஜஅனா பிக அலா ஹாஉலாஇ ஷஹீதா, இந்த உம்மத்துக்கு எதிராக உங்களையே நாங்கள் சாட்சியாளராக கொண்டு வருவோம்.
இந்த உம்மத்துக்கு எதிராக நானே சாட்சியாளனான்னு சொல்லி நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை அறியாமல் அழுது விடுகிறார்கள். அப்ப இந்த செய்தியிலிருந்து என்ன விளங்குது? இப்படி யாரெல்லாம் மார்க்கத்தில் அனாச்சாரங்கள் செய்வார்களோ அவர்கள் நாளை மறுமையில் கண்டிப்பாக நரகிலே போட்டு பொசுக்கப்படுவார்கள். இந்த மார்க்கம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு தெரியுமா? ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூல் இந்த மார்க்கத்தில் புரோகிதம் இல்லைங்கிறதுக்காக சொல்ல வர்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை சொல்ற ஆரம்ப கட்டம் எப்படி ஊர் முழுக்க பேச்சு தெரியுமா? இவர் மஜ்னூன், பைத்தியக்காரர் என்றாங்க ரசூலுல்லாஹ் பார்த்து. இவர் சூனியக்காரர் என்றார்கள் ரசூலுல்லாஹ் பார்த்து. மேஜிக் பண்றவர், வசியப்படுத்துறவர், இப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ் பார்த்து கேலி கிண்டலான வார்த்தைகளை அத்தனை பேரும் சொல்லிக் கொண்டிருந்தார்களா இல்லையா? அப்படி சொல்ற நேரத்தில் புகாரில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ்ல ஒரு மனிதர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, மக்காவுக்குள்ள வர்றாரு ஒரு மந்திரவாதி. ரசூலுல்லாஹ்வுடைய ஆரம்ப கட்டம் மந்திரவாதி ஒருத்தர் மக்காவுக்குள்ள வர்றாரு. வந்து முடிய நல்ல ஃபேமஸ் மந்திரவாதி அவரு. அப்ப ஊராக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, அவர்கிட்ட போய் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, மக்காவுல முகமது ஒருத்தர் வந்திருக்காரு, தன்னை நபின்னு சொல்லிக்கிட்டு பைத்தியா அப்படியே சொல்றாங்க, பைத்தியாரன் இருந்தாலு நபின்னு சொல்லிக்கிட்டு திரியிறாரு, அவருக்கு என்ன வழி இருக்குது அவங்கள்ட்ட அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் சொல்றாங்க, இன்ன முஹம்மதன் மஜ்னூன். அவங்க போய் சொல்றாங்க முகமதுங்கிறவரு பைத்தியக்காரர் அப்படின்றதோட அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, பைத்தியமா, நாங்க எத்தனை வைத்தியத்தை பார்த்திருக்கோம் தெரியுமா, எத்தனை பேருக்கு வைத்தியம் பார்த்திருக்கோம் தெரியுமா. அவர் அவர பில்டப்ப காட்டுறாரு. காட்டிட்டு சொல்றாரு, சொல்ற வாசகம் எப்படி இருக்கு, லவ் அன்னி ராயித்து ஹாதர் ரஜுல லஅல்லல்லாஹு யஷ்ஃபி அலா யதைய. நான் அந்த ஆளை பார்த்தேன்னு வைங்க, நான் அவருக்கு அல்லாஹ்வோட உதவியால ஏண்ட மந்திரத்தால அவர் பைத்தியம் குணமாயிரு. அப்படி இவ உண்மையிலே பைத்தியம் நினைச்சுக்கிட்டு தான் சொல்றாரு, பைத்தியத்தை நான் குணமாக்கிடுவேன். இப்ப இருக்கிற மௌலவிமாரோட அப்ப இருந்த காவிர் வருவா இல்லைன்னு அர்த்தம். எதுக்கு சொல்ல வரேன் தெரியுமா? இது வேண்டாத வார்த்தைக்கு சொல்ல வரல. இப்ப இருக்கிற மௌலவிமார் சொல்றான், நான் கைய காட்டினா நித்யானந்தா மாதிரி நோய் குணமாயிரு, நாங்க அப்படி ஒரு தாயத்தை போட்டுட்டா வயிற்று வலி போயிரு, நாங்க அப்படி தண்ணி மந்திரிச்சு தந்தா இடுப்பு வலி இல்லாம போயிரு அப்படிங்கிறாங்கல்ல. இவன் இப்படி சொல்றான். அவர் எப்படி சொன்னாரு, நான் அவரை பார்த்தேன்னா அல்லாஹ்வோட உதவியால அவர் குணமாக கூடும். தெளிவா சொல்றாரா இல்லையா? காபிரா இருந்தா கூட எவ்வளவு தெளிவா பேசிருக்காரு. நம்ம முஸ்லீம் இப்படி பேசுறாங்களா? அப்ப குர்ஆன அவமதிக்கிறாங்கிறது விளங்குதா? சொன்னதோட இவர் சொல்லிட்டு என்ன செய்யறாரு, ரோட்ல போய்கிட்டு இருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் எதுக்க வர்றாங்க, ரசூலுல்லாஹ் கண்டுட்டாரு. கண்டதோட யா முஹம்மத், அவர் பாரு ரசூலுல்லாஹ் முஹம்மதே, இன்னி உர்கி மின் ஹாதிஹி ரீஹ், நான் வந்து உங்களுக்கு ஒரு மந்திரிப்பேன். நான் உங்களை என்னால என்ன செய்யலேன், உங்களை மந்திரிச்சு உங்களுக்கு என்னுடைய கையால் அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு நான் நோயை குணமாக்க முடியும், பைத்தியம் தெளிஞ்சிரும், உங்களுக்கு நான் நோய்க்கு மருந்து செய்யவா அப்படின்னு சொல்லிட்டு மருந்து செய்ய போறாரு, மந்திரிக்க போறாரு. ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க தெரியுமா, உடனே அப்படி இடையில நின்று, நீ மந்திரிக்கிறதா, நான் உனக்கு சொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, யார்கிட்ட மந்திரிப்பு, அல்லாஹ் தூதத்தையா? ஃப்ராடுத்தனம் யார்கிட்டனாலும் பண்ணலாம். ஃப்ராடுத்தனத்தை பத்தி தெரிஞ்சவன்ட்ட போய் ஃப்ராடுத்தனம் பண்ணலுமா? உதாரணத்துக்கு ஜின்னு வச்சிருக்கேன் மண்ணு வச்சிருக்கேன்னு நம்மளே ஏமாத்தேலு. இஸ்மாயில் ஹசரத் இருக்காருல்ல, ஜின்னு வச்சிருக்கிறேன், ஜின்னு பெட்ரோல் இல்லாம வண்டி ஓட்டுவாராம். என்ன சொல்றாங்க, பெட்ரோல் இல்லாம நடுக்காட்டுல போய் டிவிஎஸ் ஸ்கூட்டி வந்து நின்றுச்சான், பெட்ரோல் இல்லாம ஜின்ன வச்சு ஓட வச்சாராம். நடுக்காட்டுல போய் நின்றுச்சுல்ல, மிஹின் லங்கா 6 மாசமா ஓடாம நின்றுச்சு. ஏன் ஓட்ட முடியல? மீன் லங்கா நின்றுச்சுல்ல, மீன் லங்கா பிளைட் இருக்குல்லங்க, நஷ்டத்துல 500 மில்லியன் நஷ்டம் சொல்லி நிப்பாட்டி வச்சிருந்தான். இப்போ ஓடுது, அது வேற செய்து. அதை ஓட்ட வைக்க வேண்டியதான சின்னால. பெட்ரோல் தேவை, ஒன்னும் மண்ணும் தேவை. பெட்ரோல் மண்ணார்ல போய் குழி தோண்டிக்கிட்டு இருக்கிறான், பெட்ரோல் தேவை. எதுக்கு பெட்ரோல், எதுக்கு டீசல் கேட்கிறேன். இஸ்மாயில் ஹசரத் இருக்காருல்ல, பேரை சொல்லி எதுக்கு சொல்றேன், அவர் தான் ஃபேமஸ். அப்ப அவர்கிட்ட போய் நீங்க யாராவது சொல்லி பாருங்க, எங்கிட்ட ஜின்னு இருக்குண்டு. இப்ப நான் போய் அவர்கிட்ட போய், ஹசரத் நீங்க வச்சிருக்க ஜின்னு சிறுசாக்கு, நான் அதை விட பெருசு வச்சிருக்கேன்னா சிரிச்சிருவாரு. ஏன் சிரிச்சிருவாரு தெரியும், நம்மள மாதிரி ஒருத்தன் தான் இவனு, விளங்கிக்கிறோம். ஏன் நானே பெரிய ஜின்னு, நானே எல்லாரும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கிட்ட ஜின்னா. அப்ப என்ன அர்த்தம், அவரை கண்டா ஆளுக்கால கண்டா விளங்கிருமா இல்லையா? ரசூலுல்லாஹ் அப்படியா? ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர், நேரடியா வகி வருது. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, எங்கிட்ட உங்களை நீங்க மந்திரிக்க புரியலா? உடனே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரை பார்த்து, இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு இருக்குல, பயானுக்கு முன்னாடி சொல்லுவோம்ல, அது அப்படியே சொல்றாரு. இது ஒரு தடவை சொன்னதோட அவர் அப்படி பார்த்துட்டு மலைச்சு போயிருந்து இன்னொரு வாட்டி சொல்லுங்க பாப்போம் அப்படிங்கிறாரு. ஒரு தடவை தான் சொன்னாங்க,
அதுல என்ன இல்ல அல்லாஹ் புகழ்ற செய்தியா இருக்குது, இன்னொரு வாட்டி சொல்லுங்களேன் அப்படின்னாங்க. உடனே அவர் என்ன செய்யறாரு, திருப்பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு திரும்ப சொல்லி காட்டுற இன்னல் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி காட்டுறாரு. திரும்ப கேட்டுட்டு முகமதே இன்னொரு தடவை சொல்லுங்களேன். 3 தடவை திருப்பி திருப்பி 3 தடவை சொல்றாங்க. 3 தடவை சொன்னதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றாரு, லக்கது சமீஅத்து கௌலல், நான் சூனியக்காரண்ட பேச்ச கேட்டிருக்கிறேன். அவர் சொல்றாரு, சோதிடக்காரண்ட பேச்ச கேட்டிருக்கிறேன், சூனியக்காரண்ட பேச்ச கேட்டு சூனியக்காரன் ஏமாத்திக்கிட்டு திரியறாங்களே, சூனியம் என்ன இல்ல, வசியம் செய்யறது கைய கால முடக்குறங்கிறது மார்க்கத்துல இல்ல, அது பொய் பித்தலாட்டம், அது வேற செய்து சொல்லிக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு திரியறாங்கல்ல, அவன்ட பேச்ச கேட்டிருக்கிறேன். சோதிடம் பாக்குற ஜோதிடக்காரண்ட அந்த மை வச்சு பாக்குறான்ல, அவன்ட பேச்ச நான் கேட்டிருக்கிறேன். கவிஞர்கள பேச்ச கூட நான் கேட்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு பேச்ச நான் கேட்டதில்ல. என்ன சொல்றாரு, இவ்வளவு பேர்ற பேச்செல்லாம் நான் கேட்டிருக்கேன் வாப்பா, இப்படி ஒரு பேச்ச நான் கேட்டதே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இந்த வார்த்தை ஆள் கடலை தொட்டு விட்டது. கவிதை நடல சொல்றாரு, இந்த வார்த்தை ஆள் கடலை தொட்டு என்ன அர்த்தம், ஏண்ட அடி ஈமான்ல டச் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். என்ன அர்த்தம், உங்க வார்த்தை ஆள் கடலை தொட்டு விட்டது முகம்மது, உங்க கைய கொடுங்கிறாரு. ரசூலுல்லாஹ் கைய கொடுத்ததோட நீங்க என்ன கொள்கையை சொல்றீங்களோ அந்த கொள்கைக்கு நான் வந்துடுறேன். மந்திரிச்சு ரசூலுல்லாஹ்வோட பைத்தியத்தை தெளிவாக்க போனாலு, பைத்தியம் ரசூலுல்லாஹ் நினைச்சுக்கிட்டு பைத்தியத்தை தெளிவாக்க போனாலுக்கு ரசூலுல்லாஹ் வைத்தியம் செஞ்சு விட்டாங்க. என்ன வைத்தியம், உடனே கைய பிடிச்சு நான் இஸ்லாத்துக்கு வந்துடுறேன் முகமதேன்னு சொல்லி, இவர பேர் லிமாது, இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு. இவர் வந்ததுக்காகவே பிற்காலத்தில் இவர் அப்ப ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, நீங்க மட்டும் தான் இஸ்லாத்துக்கு வர்றீங்களா, உங்க ஃபேமிலியையும் சேர்த்தே கொண்டு வர்றீங்களா, முழு குடும்பத்தையும் கொண்டு வாரேன் யார சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு போயிருவாரு. பிற்காலத்தில் இவர் இருக்கிற ஊர் ஏரியாவை இஸ்லாமிய படை ஆக்கிரமிக்கும், பிடிச்சிருவாங்க. பிடிச்சிட்டு அந்த வழியா ரசூலுல்லாஹ் போக்குல கேட்பாங்க, இந்த லிமாதுடைய மகள் நின்றுகிட்டு இருப்பாங்க, ஒரு பாத்திரத்தோட வச்சுக்கிட்டு நிப்பாங்க. அப்ப கேட்பாங்க, இந்த ஊர்ல பிடிச்சீங்களே, இந்த நாட்டை கைப்பற்றினீங்களே, இந்த நாட்டில இருந்து எதையாவது எடுத்தீங்களான்னு கேட்பாங்க. அப்ப அந்த அம்மா அந்த ஊருக்கு அந்த கூட இருந்த சஹாபாக்கு, ஆமா யார சொல்லலாம், ஒரு பாத்திரம் ஒன்று இருந்துச்சு அதை எடுத்துட்டு நாங்க அப்படிமாங்க, அதை திருப்பி கொடுங்க. லிமாதுடைய குடும்பம் இருக்கக்கூடிய இடம் இது, லிமாது யார் தெரியுமா அப்படின்ட்டு தான் இந்த வரலாற்றை சொல்லுவாங்க. லிமாதுன்னா ஆரம்ப காலத்துல இப்படி என்ன பைத்தியம் நினைச்சுக்கிட்டு வந்தாரு, ரொம்ப தெளிவா போயிட்டாருன்னு சொல்லி இப்படி பைத்தியக்காரன் சொன்னவங்களோட, கிறுக்கன் சொன்னவங்களோட, சூனியக்காரன் வசபாடினவங்களோட, விமர்சிச்சு திரிஞ்சவங்களோட ஒண்ணு கொண்டு ஒண்டியா நின்று சண்டை பிடிச்சு அவங்களோட அடிதடிப்பட்டு பிரச்சனைப்பட்டு பல்லு உடைப்பட்டு ரத்தம் சிந்தி இந்த மார்க்கத்தை கொண்டு வந்து இதுதான் பியூரான இஸ்லாம் தந்துட்டு போனா, இன்றைக்கு என்ன செய்யறான், அவருக்கு துவா இவருக்கு துவா, அந்த தௌபா இந்த தௌபா நடக்குதா இல்லையா, இதுக்கு தான் சொல்ல வர. இஸ்லாம்டா என்ன, இவ்வளவு கஷ்டத்தோட உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஒரு என்ன நடக்குதுன்னு கேட்டா, 70 குர்ராக்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தெரியுமா இல்லையா, 70 காரிகள் குர்ஆனை படித்தவர்களை 70 பேரை அழைத்து சென்று ஒரு கூட்டத்தார் கொலை செய்கிறார்கள். கொலை செஞ்சாங்களா இல்லையா, 70 மௌலைமார் 70 காரிகள் கொலை செய்யப்பட்டார்கள். கொலை செய்யப்பட்ட அத்தனை பேரும் செய்யற வேலை தெரியுமா, சாகிறதுக்கு முன்னாடி அவங்களோட வேலை என்ன, அவங்க ஊர்ல இருக்கிற நேரத்தில் தண்ணி எடுத்து கொடுப்பாங்களாம். தண்ணி இருக்குல்ல, வீட்டுல இருக்கிறாங்களுக்கு எல்லாம் தண்ணி சப்ளை பண்ணுவாங்க. சப்ளை பண்ணி அதுல எடுக்கிற காசை வச்சு அஸ்ஹாபு சுஃபாக்கள் இருப்பார்கள், திண்ணை தோழர்கள், அவர்களுக்காக எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பாட்டை வாங்கிட்டு வந்து எல்லாருமா சேர்த்து கலந்து வளர்ந்து திம்பாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்ட ஒரு நபித்தோழர்களுடைய ஒரு கூட்டத்தார் தான் அந்த 70 சஹாபாக்கள். இந்த 70 சஹாபாக்களையும் கொண்டு போய் என்ன செய்யறாங்க, கொலை செய்து விடுகிறார்கள். கொலை செய்யறதுக்கு முன்னாடி அந்த சஹாபாக்கள் ஒரு துவா கேட்பார்கள் அல்லாஹ்விடத்துல. முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ்ல என்ன துவா கேட்கிறாங்க, அல்லாஹும்ம பல்லிக் அன்னா நபியினா, இறைவா எங்களுடைய நபிக்கு எங்களுடைய இந்த செயல்பாட்டை எத்தி வைத்து விடு. எதை, நாங்கள் கொல்லப்படுகிறோம் என்ற தகவலை எங்களுடைய நபிக்கு நீ எத்தி வைத்து விடு ரப்பே, நாங்கள் உன்னை பொருந்து கொண்டோம், நீயும் எங்களை பொருந்து கொண்டு விடு, எங்களை நீ ஏத்துக்க, உனக்காகத்தான் கஷ்டப்பட்டோம் என்று சொல்லி சாகிறதுக்கு முன்னாடி இந்த பிரார்த்தனையை செய்துவிட்டு தான் மரணித்தார்கள். 70 பேரை கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு முன்னாடி ஒருத்தரை வெட்டி கொலை செய்தார்கள். இந்த மார்க்கத்திற்காக உயிர் தியாகம் செய்த முதல் ஆலிம்கள் யாரு, இப்ப இருக்கிற ஆலிமா இருந்திருந்தா வெட்ட புரியா உனக்கு ஒரு வாத்தியா ஓதுறேன், என்ன வெட்டாமேரி உனக்கும் ஒரு வாத்தியா ஓதிடுறேன், அதானே நடக்குது நாட்டுக்குள்ள. எதையுமே செய்ய முடியாம இருக்கிறது காரணம் என்ன, சட்டப்படி ஒரு கூட்டம் ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கும் போது
ஜால்ரா தட்டுவதற்கென்று ஒரு கூட்டம் இருக்கிறது. இனி ஜால்ரா தட்டுறதுக்கு ஒரு கூட்டம் இருந்தா நடக்காம இருக்குமா? அவனுக்கு பூஜை, இவனுக்கு பூஜை, அவனுக்கு துவா, இவனுக்கு துவா, எல்லாத்துக்குமே பிரார்த்தனை. இனி நாடு உருப்படுமா? மக்கள் திருந்துவார்களா? அவன் என்ன பாப்பா, மஹிந்த ராஜபக்ச போய் துவா, அவன் என்ன யோசிப்பான்? சரிதான், நம்ம ஆம்துருமார் செய்யற வேலையை தான் இவங்களும் செய்யறாங்க. இஸ்லாம்டா இதான் போர் இருக்கு, சரிதானே? ஆம்துரு என்ன செய்யறான்? அவன் பிரித்து ஓதுவாங்கல்ல, அதை ஓதி ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போவான். பூசாரி வந்து அந்த இலையில கொண்டு வந்து எதையோ தெளிச்சுட்டு போவாரு. ஃபாதர் வந்து அவன் ஒன்று செஞ்சுட்டு போவான். இவன் வந்து என்ன செய்யறான்? இவனும் சூரத்துல் ஃபாத்தியா ஓதிட்டு ஃபாத்தியான்ற பேர்ல சுபபத்துவேவா சொல்லிட்டு போறான். சரிதானே? ஒரு டிஃபரண்டும் இல்லையே. இனி அவனுக்கு இஸ்லாத்தை பத்தி நல்லெண்ணம் வருமா? முஸ்லீம்கள்ட்ட போன வாரத்துக்கு முந்தின வாரம் வீரகேசரி பத்திரிகையில என்ன எழுதியிருக்கிறான்? முஸ்லீம்களை பத்தி, இலங்கை முஸ்லீம்களை பற்றி என்ன எழுதியிருக்கிறார்கள்? நம்முடைய ஜமாத் கண்டனம் தெரிவித்து பத்திரிகை அறிக்கை கொடுத்திருக்கிறது. என்ன எழுதியிருந்தான் தெரியுமா? இலங்கையில இந்தியாவை கைப்பற்றிய நேரத்தில், இந்தியா முகலாயர்கள் கைப்பற்றினார்கள் 800 வருட ஆட்சி காலம். அந்த நேரத்தில் இலங்கை அவங்க பிடிச்சிருந்தாங்கன்னா தலதா மாளிகை பெரிய ஒரு மசூதியாக மாறி இருக்கும் எழுதுறான். அருளானந்தம் சொல்லக்கூடிய ஒரு ஆள் இதை எழுதியிருக்கிறான். அதே மாதிரி இலங்கையில் இருக்கக்கூடிய சர்ச்சுகளும் கோயில்களும் உடைத்து தரைமட்டமாக்கப்பட்டு அத்தனையும் பள்ளிவாசல்களாக மாற்றப்பட்டிருக்கும். காரணம், இஸ்லாத்திற்கு போகக்கூடிய அத்தனை பேரும் வறுமையின் காரணத்தினால் தான் போறாங்க. வறுமை காத்தா இஸ்லாம் காசு கொடுத்து இஸ்லாத்துக்கு எடுக்கிறான்னு எழுதி வச்சிருக்கிறான். அத்தனை பேரும் பள்ளியோட அது செஞ்சான் இது செஞ்சான்னு சொல்லி எழுதி வச்சிருக்கிறான். மறுக்க முடியுதா? நாம மறுத்தோம் ஆதாரத்தோட, அது வேற செய்தி. பத்திரிகை அறிக்கையில முகலாயரே முஸ்லீம் இல்லைன்னு எழுதி கொடுத்துக்கிறோம். ஏன்? உண்மையில முஸ்லீம் இல்ல. கோயிலுக்கு மானியம் கொடுத்து கோயிலை காப்பாத்தின ஒரு ஆளு அவன் வந்து கோயிலோட பானா, அவன் தலதா மாளிகையோட பானா. ஆனா இப்படி எல்லாம் எழுதுற நேரத்தில் தட்டி கேட்க ஆள் இல்ல, பாக்குறதுக்கு ஆள் இல்லையே. அவனும் என்ன செய்வான்? எல்லாம் சரிதான், இவன் செஞ்சாலும் செஞ்சிருப்பாங்க, நமக்கே வாத்தியா ஓதுறாங்க தானே நினைப்பானா இல்லையா? நடக்குமா இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? உலகமும் தெரியல, மார்க்கமும் தெரியல, ஏமாற்றப்படுபவர்கள் இருக்கின்ற காலமெல்லாம் ஏமாற்றுபவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் என்பது எழுதப்படாத ஒரு விதி. நாம ஏமாறுற வரைக்கும் நம்மளை ஏமாத்தி கொண்டே இருப்பார்கள். அதே போல ஒரு சம்பவத்தை எடுத்து பாருங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த மார்க்கத்திற்காக எவ்வளவு தியாகங்கள் எல்லாம் செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னா, அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அவர்கள், கிஃபார் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான நபர். இவர் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இவருக்கு செய்தி கேள்விப்படுது, மக்காவுல முகமது ஒருத்தர் வந்திருக்காராம், இஸ்லாத்தை சொல்றாராம், இஸ்லாம்னா என்னன்னு சொல்லி போய் நீ கேட்டு வான்னு தம்பி அனுப்பி வைக்கிறாரு. தம்பி அனுப்பி வச்சா தம்பிக்காரர் என்ன செய்யறாரு தெரியுமா? மக்காவுக்கு வந்து மக்காவுல தேடி பாக்குறாரு யாரு முகமது கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சிட்டு போய் சொல்றாரு, அவர் நல்லதுகளை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறாரு. போய் சொன்ன பதில் என்ன? முகமது நல்ல காரியங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. உடனே இவருக்கு திருப்தி ஆகல. என்ன திருப்தி ஆகல? நல்ல காரியங்கள் செய்யறாருன்னா பதில் சரியா இல்லையே. முகமதுண்டா யாரு, நபிங்கிறாரு, அதுண்டா என்ன, அதை தெரியணுமா இல்லையான்னு சொல்லிட்டு நானே போய் விசாரிச்சுட்டு வர்றேன்னு சொல்லி மக்காவுக்குள்ள வர்றாரு. மக்காவுக்குள்ள வந்தா, மக்காவுக்குள்ள வந்ததுமே என்ன செய்யறாருன்னு கேட்டா, வந்த வரத்துக்கு நபிய பார்க்க வந்த மாதிரி காட்டிக்கிறல. ஒரு ஊருக்குள்ள பிரச்சனை நடக்குதுன்னா அந்த ஊருக்குள்ள சில ஊர்கள தௌஹீத்காரனுக்கு போட்டு அடி அடின்னு அடிப்பான். அடிக்கல அங்க போய் இறங்கும் போதே நானும் தௌஹீத் ஜமாத் தான் அப்படின்னு போய் கொடியோட இறங்கலாமா? பெனரோட போய் இறங்கலாமா? பெனரோட போய் இறங்க கூடாது. ஏன்? அவனுக்கு அடிச்சதோட சேர்த்து நமக்கும் சாத்துவான்னு அர்த்தம். அப்ப என்ன செய்யணும்? ஹிக்மத்தா போய் எல்லாத்தையும் செய்யணும்னு அர்த்தம். இவர் என்ன செய்யறாரு தெரியுமா? உள்ள போகும்போது முகமது ஆளுன்னு தெரிஞ்சிட்டா, முகமது தான் பார்க்க வர்றோம்னு தெரிஞ்சிட்டா, நபிகள் நாயகத்தை பார்க்க வந்ததற்காக கொண்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம ரகசியமா வந்து சும்மா வந்த மாதிரி வந்து ஊருக்குள்ள அப்படி இருக்கிறாரு. இருக்கிற மக்கள்கிட்ட காட்டிக்கவே இல்லை. காட்டிக்காம இருக்கிற நேரத்தில் திங்கிறதுக்கு வழி இல்ல தானே, ஜம்சம் தண்ணியை குடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. திங்கிறதுக்கு வழி இல்லாம தண்ணியை குடிச்சுக்கிட்டு தான் காலத்தை கடத்துறாரு. கடத்தக்கல அந்த வழியா அலி ரலியல்லாஹு போறாங்க. போகும்போது அலி ரலியல்லாஹு இவரை பார்த்துட்டு கேட்கிறாங்க, ஊருக்கு புதுசா அப்படியே கேட்கிறாங்க. ஊருக்கு புதுசான்னு கேட்கிறாங்க. ஆமா ஊருக்கு புதுசு. அப்ப வா வீட்டுக்கு போவோம் அப்படின்ட்டாங்க. அரபிகள்கிட்ட இருந்த ஒரு நல்ல பண்பு, அவர் முஸ்லீம் ஆனதுக்காக மாத்திரம் இப்படி செய்யல, அந்த காலத்துல இருந்த ஒரு நல்ல பண்பே இதுதான். என்ன நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? நம்ம பொதுவா இலங்கையில் அந்த அளவுக்கு இல்ல, சில வெளிநாடுகளுக்கு வெளியூர்களுக்கு போய் பாத்தீங்கன்னா இலங்கையில சில ஏரியால இருக்குது. என்ன செய்வான் தெரியுமா? ஒரு ஆளு ஒரு வெளியூர்காரன் வந்துட்டான்னா அவனை நமக்கு தெரியும்டா என்ன செய்யணும்? அவனை சந்திச்சு சாப்பிட்டியாப்பா, எங்க தங்குற, எப்படி இருக்கிற விசாரிக்கணுமா இல்லையா? சில ஊர்ல என்ன செய்வான் தெரியுமா?
பார்த்து முடி அஸ்ஸலாமு அலைக்கும் அப்துல்லா, எங்க வீட்டுக்கெல்லாம் நீங்க வருவீங்களா அப்படி என்ன அர்த்தம்? வந்துடாதேன்னு அர்த்தம். எங்க வீட்டுக்கெல்லாம் நீங்க வருவீங்களா அப்படின்னா என்னடா இவன் வீட்டுக்கு நான் போக மாட்டேன்னு சொன்னேன். இன்கேஸ் வந்து நீங்க நான் உங்க வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லலையே, வந்தாலும் வெறுங்கையோடையா வரப்போறிய அப்படின்றவாங்க. இது வந்து நெல்லை மாவட்டத்துக்கு போனீங்கன்னு வைங்க, அங்க கதையாவே சொல்லுவாங்க. அந்த ஊர்ல ஊரா இப்படித்தான் எனக்கு என்ன வீட்டுக்கு போக முடிய இப்படித்தான் சொல்லுவாங்கன்னு கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையான அது வேற செய்தி. எப்படி போகும்போதே எங்க வீட்டுக்கெல்லாம் நீங்க வருவீங்களா, நான் உங்க வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னா, வந்தா வெறுங்கையோடய வரப்போறிய, எதையா எடுத்துக்கிட்டு தானே வருவீங்க. நான் வெறுங்கையோட நான் ஏதாவது எடுத்துட்டு வந்தா நீங்க விட்டுருவா போறிய அப்படிமா இவன் பார்த்துட்டு அவன் சொல்லுவான் நீங்க வெறுங்கையோடய வரப்போறியேன்னு. இவன் என்ன சொல்லுவான், நான் மட்டும் வெறுங்கையோட எதையாவது எடுத்துட்டு வந்தா நீங்க விட்டுருவீங்களா, விட மாட்டீங்கல்ல, நான் விட்டாலும் நீங்க எடுத்துட்டு வராமலா இருக்க போறிய. இப்படியே பேசி பேசி ஒரு சொட்டு தண்ணி கொடுக்காம அனுப்பி விட்டுருவாங்க. புரியுதா? இது நம்ம ஊர்லயும் சில ஏரி, நம்ம நாட்டிலேயே இலங்கையிலேயே பல ஊர்கள்ல இருக்கு. விருந்தோம்பல்ங்கிறது அறவே இல்லாத ஏரியா இருக்கு. என்ன வழங்கனு விருந்தோம்பலுக்கு இதுல ஒரு படிப்பினை இருக்குது. இவர் பார்த்துட்டு வெளியூர்காரரா ஆமாண்டதோட பாப்பா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு கூட்டிட்டு வந்துடுறாங்க. கூட்டிட்டு போய் வீட்டுல வச்சு சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு அனுப்பி விட்டுட்டாங்க. அடுத்து நான் இவர் சொல்லல, அலி ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட எதுக்கு தெரியாது இல்ல, யார் நல்ல ஆளா கெட்டவராங்கிறது தெரியல, அதாவது விஷயத்தை சொல்லல. சொல்லாம அடுத்த நாள் என்ன செய்யறாருன்னு கேட்டா, போய் வந்து ரசூலுல்லாஹ் பத்தி தேடுறாரு. தேடிக்கிட்டு இருக்கல, அன்னைக்கும் கிடைக்கல. கிடைக்காம கஅபாத்துல்லாஹ்வுல யாருமே தகவல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப என்ன செய்யறாரு தெரியுமா, அன்னைக்கு நின்னுகிட்டு இருக்கும்போது இவர் கேட்கிறாரு, இன்னைக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு பாக்குறாங்க, பார்த்து கேட்கிறாங்க, இன்னைக்கு எங்க நிக்கிறீங்க, வீடு தெரியாதோ அப்படிங்க. என்ன அர்த்தம்? அப்ப உனக்கு திங்கிறதுக்கு இல்லாம தானே நிக்கிறீங்க, எங்க வீட்டுக்கு வாங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு உன வந்து அப்படி வெற்றில வச்சா கூப்பிடணும், நேத்து தான் வந்தீங்களங்க தாராளமா வாங்கன்னு சும்மா காமெடியா கேட்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதோட கிளம்பி வந்துட்டு மனசுக்குள்ள அப்ப ஒரு யோசனை வந்திருக்கும்ல, நல்ல மனுஷனா இருக்காரு போல் இருக்கு, சாப்பாடு தந்தாருல. அப்ப இவர்கிட்ட கொஞ்சம் பேசி பாப்பா. அவங்க கேட்கறாங்க, 2 நாளா ஊருக்குள்ள உங்களை பாக்குறேன், எதுக்கு வந்தீங்க, என்ன விஷயம் அப்படி கேட்கும்போது, நீங்க நான் விஷயத்தை சொல்லுவேன், யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. ஏன் வெளியே சொல்லிட்டு அடிச்சு போடுவாங்கிறதுக்காக. நான் சொல்ல மாட்டேங்க சொல்லுங்க அப்படின்றதோட, நான் முகம்மது என்று சொல்லி ஒருத்தவங்க உங்க ஊர்ல வந்திருக்காராம், இஸ்லாம் சொல்றாராம், அதை கேட்கத்தான் வந்திருக்கிறேன். மார்க்கத்தை படிக்கிறதுக்கு சுபஹானல்லாஹ் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வந்திருக்காங்கன்னு விளங்குதா? எதை படிக்க? பியூரான அந்த இஸ்லாத்தை படிக்க. இதை படிக்கிறதுக்கு இப்படி கஷ்டப்படணுமா? நாம போனாலே நம்மள்ட்ட தான் உண்டியலுக்கு காசு வைப்பாங்க. போய் முடிய போற்று எண்ணெயை தடவிக்க, இதுதான் இஸ்லாம் வச்சிருக்கான். போய் முடிய எண்ணெயை தடவுறதும் பாத்தியா ஓதுறதும் தானே இஸ்லாம் வச்சிருக்கான். ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த இஸ்லாம் அதுவா? போனதோட நீங்க முகமது பார்க்க வந்தீங்க, அவர் நம்ம ஆள் தான். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நம்ம ஆள் தாங்க, அவரை சந்திக்க நான் இப்ப அங்கதான் கிளம்ப போறேன். ஆனா போகும்போது ஓப்பனா நானும் நீங்க தோளுக்கு மேல கைய போட்டு போயிடாது, நாட்டு நிலைமை ரொம்ப மோசம். போகும்போது நாங்க அப்படி கம்பீரமா போற அளவுக்கு உமரும் ஹம்சாவும் கிடையாது இல்ல. அவங்க இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு சஹாபாக்கள் ரொம்ப வீரியம் ஆயிட்டாங்க. ஆரம்ப கட்டம் இது. அலி ரலியல்லாஹு அன்ஹு வீரனா இருந்தாலும் கேஸ் பறையாயிர கூடாதுங்கிறதுக்காக என்ன செய்றாங்க, நான் முன்னாடி போறேன், நீங்க பின்னாடி வாங்க. போகும்போது என்ன செய்வேன் தெரியுமா, நான் முன்னாடி அப்படி போய்கிட்டு இருக்கல, நம்முடைய எதிரி யாராவது வருவான், உங்களுக்கு அவனால பாதிப்பு வரும் தெரிஞ்சா நான் அப்படி குனிஞ்சு என்ன செய்வேன், செருப்பை செய்யற மாதிரி, செருப்பு கலண்ட மாதிரி, செருப்பை பூட்டுற மாதிரி அப்படி மாட்டிக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிறாரு. அப்ப நீங்க விளங்கிக்கிறனே, முன்னாடி வர்றது டேஞ்சரஸ் ஃபெலோன்னு விளங்கிக்கிறணும். என்ன விளங்கணும், முன்னாடி வர்றவன் ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு விளங்கிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. சொன்னதோட சரி அலியே அப்படியே செய்யறேன் அப்படின்னு சொல்லி இப்படியே கூட்டிக்கிட்டு, அப்ப நான் அப்படி ஒதுங்கி நிப்பேன், நீங்க என்ன தாண்டி போய்கிட்டே இருக்கு, நீங்களும் நின்ற கூடாது. நான் செருப்பை செய்யக்கல, அப்படி போய்கிட்டே இருக்காரு, நான் குடிஞ்சு செருப்பை செய்யக்கல, நீங்களும் அப்படியே நின்றீங்கன்னா இந்த ஆளு செருப்பை செய்யறதுக்கு இவர் எதுக்கு நிக்காரு அப்படின்னு கேள்வி வரும்ல. அப்ப அடையாளங்க நீங்க உங்க பாட்டுக்கு நீங்க போயிருங்க அப்படின்ட்டாரு. இப்படியே போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சாச்சு. சந்திச்சுட்டு ரசூலுல்லாஹ்ட்ட இஸ்லாத்தை ஏத்துக்கொள்றாரு. ஏத்துக்கொண்டதோட ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, சொல்றாங்க, நீங்க ஊருக்குள்ள போறீங்க, போற நேரத்தில் அபூதர், நீங்க ஊருக்குள்ள நீங்க இஸ்லாத்துக்கு வந்த செய்தியை பப்ளிசிட்டி பண்ணிடாதீங்க, இப்பதான் இஸ்லாத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம வளர்ந்த காலத்துக்கு நம்ம மார்க்க நான் நபின்னு வெளிப்படையாக அறிவிச்சு பப்ளிக்ல நாங்க சண்டை பிடிக்கிற காலத்துக்கு நாம சொல்லிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அவர் என்ன கேட்கிறாரு தெரியுமா, சொன்ன சத்தியம் தானே, சத்தியத்தை சொல்றதுக்கு எதுக்கு பயப்படணும், நான் போய் சொல்லுவேன் அப்படின்ட்டாரு. ரசூலுல்லாஹ் சரி போப்பா அப்படின்ட்டாங்க. இவர் என்ன செஞ்சாரு, நேர கஅபத்துல்லாஹ்வுக்கு போய் மக்கத்து காவிர்களை எல்லாம் கூப்பிட்டு, காவிர்களே, அஸ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அஸ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்,
அல்லாஹ்வை தவிர வேறு கடவுளை இல்ல, அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், முகமது அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொல்லி நான் சாட்சி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இஸ்லாத்துக்கு வாங்கன்னு சொல்லி ஒரு பப்ளிக் ப்ரோக்ராம் நடத்துற மாதிரி பேசிட்டாரு. பேசினதோட மக்கத்து காவிரிகளுக்கு வந்த கோபம், இவர் அடிக்காம பாத்துக்கிட்டா இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. எப்படி அடிக்காம பாத்துக்கிட்டா இருக்கிறீங்க, அடிங்கன்ட்டாங்க. அடிக்க ஆரம்பிச்ச அடின்னு சொன்ன அவர் சொல்றாரு, உயிர் பிரிகின்ற அளவுக்கு என்னை தாக்கினார்கள், அவ்வளவு அடி விழுகுது. இது அடியை வாங்கிட்டு இருக்கத அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பாக்குறாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துட்டு இவர் கிஃபார் குலத்தை சேர்ந்த அபூதர்ல அடிபட்டுக்கிட்டு இருக்கிறாரு. உடனே ஓடி போய் அவருக்கு மேல விழுந்து அடிக்காதீங்க, இவர் யார் தெரியுமா, கிஃபார் கோத்திரத்தை சேர்ந்தவர், இவரை தாண்டி தான் நீங்க பிசினஸ்க்கு எல்லாம் போகணும், இவர ஊர் எல்லையில தான் நீங்க எல்லாத்துக்கும் எல்லா வேலையும் செய்யணும், இப்படி அடி அடி நினைச்சிட்டு இவர் செத்துக்கிட்டு போயிட்டாருன்னா நாளைக்கு தொழில் செய்ய முடியுமா அப்படின்றதோட தான் என்ன செய்யறாங்க, விட்டுறாங்க. அடுத்த நாள் ஒரு நாள் அடி வாங்கிட்டு விடல, அடுத்த நாளும் போய் சொல்றாரு, அடுத்த நாளும் அடிக்கிறார்கள். அடியை வாங்கி கொண்டு இஸ்லாமிய இந்த சத்திய கொள்கையை சொன்னார். எதுக்காக சொன்னாங்க, நாம் அத்தனை பேரும் நேரான வழியில உண்மையான கொள்கையை ஏற்றுக்கொண்டு நாளை மறுமையிலே சொர்க்கம் நுழைய வேண்டும்ங்கிறதுக்கு சொன்னாங்களா, அல்லது நரகத்துக்கு போகணும்ங்கிறதுக்கு சொன்னாங்களா? சொர்க்கத்துக்கு போகணும்ங்கிறதுக்கு தானே சொன்னாங்க. அப்ப என்ன விளங்கனே, மார்க்கம் என்பது நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வுக்காக உயிரையும் கொடுப்போம், அல்லாஹ்வுடைய கருத்துக்காக எதையும் தியாகம் செய்வோம். அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லலையா, அதுக்கு மேல எங்களுக்கு ஒண்ணும் தேவல. எதை சொன்னாலும் யார் சொன்னதா இருக்கணும், அல்லாஹ் சொன்னானா அவனுடைய தூதர் சொன்னானான்னு கேட்கணும். ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இறுதியாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஒரு சம்பவத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா மஹ்ஷர் மைதானத்தில் எல்லாரும் தடுமாறிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இறை நம்பிக்கையாளர்கள் எப்படி இருப்பார்கள் சொல்றான். கெட்டவங்களை பத்தின செய்தி இல்லை, இது நல்லவர்களை பற்றிய செய்தி. இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட உம்மத்தினர் எப்படியெல்லாம் படாத பாடுபடுவார்கள் என்பதை பற்றி புகாரியிலே வரக்கூடிய செய்தியிலே 7440வது செய்தி. அதுல பெரிய சம்பவம் என்ன சொல்லப்படுது தெரியுமா, மறுமையில எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து இறை நம்பிக்கையாளர்கள் ஆதம் நபிட்ட போவாங்களாம். போய் அந்த ஆதம் அபுன் நாஸ், ஆதமே உங்க பேரு ஆதம், நீங்கள் தான் இந்த உம்மத்தின் தலை, அபுன் நாஸ் மனிதர்களுக்கெல்லாம் தந்தையாக இருக்கிறீர்கள் என்று சொல்லிட்டு எங்களுக்கு உங்களை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே குடியமர்த்தினான். அதே போல உங்களுக்காக அல்லாஹ்வுடைய மலக்குமார் எல்லாம் சஜதா செய்தார்கள். அல்லாஹ் தஆலா எல்லா பொருட்களுடைய பெயரையும் உங்களுக்கு தான் கற்றுத்தந்தான். இப்படி எல்லாம் உங்களுக்கு சிறப்பு இருக்குது. அதனால அல்லாஹ்ட்ட எங்களுக்காக சஃபாத்து செய்யுங்க, எங்களுக்காக நாங்க சொர்க்கம் போறதுக்காக அல்லாஹ்ட்ட நீங்க கேளுங்க அப்படிம்பாங்க. நபிமார்கள்ட்ட மறுமையில நடக்கிற சம்பவம் இது. கேளுங்கன்னா அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா, அதுக்குரிய ஆள் நான் கிடையாது. என்ன சொல்லுவாரு, எனக்கு அந்த வேலை செய்ய இயலாது. ஏன் அந்த வேலை செய்ய இயலாது, நான் ஒரு தவறு செய்து விட்டேன். என்ன தவறு, சொர்க்கத்துல ஜாலியா இருண்டு அல்லாஹ் விட்டான்ல, ஒரு இடத்தை காட்டி இதுக்குள்ள நீங்க நல்லா இருங்க நல்லா விட்டான். இந்த மரத்தை மட்டும் நாடாதுன்னா அந்த மரத்தை நாடி சாப்பிட்டாரா இல்லையா, அந்த பாவத்தை நான் செஞ்சதுனால எனக்கு போய் அல்லாஹ்ட்ட இதெல்லாம் பேச முடியாது, எனக்கு வெக்கமா இருக்குன்ற மாதிரி நான் போய் கேட்க முடியாதுன்னு மறுத்துருவாரு, சொல்லிட்டு சொல்லுவாரு. ஆனா நீங்க என்ன செய்யுங்க, நீங்க போய் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை கேளுங்க அப்படின்றாரு. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை காட்டி விட்டுருவாரு. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல எல்லாரும் வருவாங்க, எல்லா இறை நம்பிக்கையாளர்களும், கெட்டவங்க இல்ல நல்லவங்க. போய் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்றாங்க, நூஹே உங்களை இப்ராஹிம் நபி உங்கள்கிட்ட தாவூத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உங்கள்கிட்ட அனுப்பி விட்டாங்க. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துக்கு உங்களை தூதராக அனுப்பினா, அதனால நீங்க எங்களுக்காக அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செஞ்சு எங்களை நரகத்துல இருந்து காப்பாற்ற கூடாதா அப்படின்னு கேட்பாராம். கேட்பாங்களா மக்கள் எல்லாரும். கேட்கிற நேரத்துல அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா, லெஸ்து ஹுனாக்கும், அந்த ஆள் நான் இல்ல, எனக்கு அது முடியாது, அவரும் கை விரிப்பாரு. நபிமார்கள் நிலைமையே இது. எதுக்கு சொல்ல வர்றேன், நபிமார்களுக்கே இந்த நிலைமைன்னா இங்க கண்டவனுக்கும் துவா செஞ்சுட்டு மார்க்கத்தில் இல்லாத ஃபித்னாக்களை எல்லாம் செஞ்சா என்ன ஆகும். அப்ப செஞ்சதோட அவர் கைவிட்டு சொல்லுவார், ஏன் தெரியுமா, நான் அல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமா ஒரு வேலையை செஞ்சுட்டேன். தண்ட மகனுக்காக துவா கேட்டார்ல, வெள்ளத்துல அடிபட்டுக்கிட்டு வரக்கல, யா அல்லாஹ் ஏண்ட குடும்பத்தை சேர்ந்தவன் அவனை காப்பாத்திருந்து துவா கேட்டார். அல்லாஹ் என்ன சொன்னா, இன வச்சதுக்கு பிறகு அவனோட குடும்பமா உன் ஃபேமிலியான்னு சொல்லி கண்டிச்சிட்டான். அதனால
நானும் ஒரு தப்பு பண்ணிட்டேன், எனக்கும் போய் கேட்கலாதுன்னு கை விரிச்சிருவாரு, சொல்லிட்டு சொல்லுவாரு. ஆனா நீங்க என்ன செய்ய தெரியுமா, இங்க இருந்து அப்படியே இப்ராஹிம் நபிட்ட போங்க, அவரு அல்லாஹ்வுடைய சிறப்பான ஒரு தூதர் அப்படின்னு அனுப்பி வைப்பாங்க. மக்கள் எல்லாரும் போய் கலீலுர் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய தோழர் அவரு, அவர்கிட்ட போய் கேளுங்கன்னு அனுப்புவாங்க. அவர்கிட்ட போய் சொன்னதோட இப்ராஹிம் நபி என்ன சொல்றாரு, இன்னி லஸ்து ஹுனாக்கும், அந்த ஆள் நான் இல்ல. இப்ராஹிம் நபி என்ன சொல்றாரு, எனக்கும் அது இயலாது. ஏன் இயலாது, நான் உலகத்துல வாழ்ற நேரத்துல சில காரணங்களுக்காக 3 பொய் சொல்லிவிட்டேன். அனுமதிக்கப்பட்ட பொய் தான், அது வேற. அந்த பொய் 3 பொய்கள் வந்து அனுமதிக்கப்பட்ட சந்தர்ப்பம் ரசூல் இப்ராஹிம் நபி அவங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு சொல்லுவாங்க. அதை சொல்லுவாரு, நான் இப்படி செஞ்சதுனால எனக்கும் அல்லாஹ்ட்ட போய் பிரார்த்திக்க முடியாது, உங்களுக்கு ஷஃபாத் செய்ய முடியாது, அதனால நீங்க என்ன செய்யுங்கன்னு கேட்டா இப்படியே மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட போங்க. அப்படி இப்ராஹிம் நபிட்ட போய் இப்ப இப்ராஹிம் நபிட்ட இருந்து யார்ட்ட போகுது, மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட போகுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லுவார் தெரியுமா, எங்கிட்ட வந்தீங்க, உலகத்துல வாழ நேரத்துல நான் ஒருத்தனை கொண்டு போட்டேங்கிறது உங்களுக்கு தெரியாதா? அவர் என்ன செஞ்சாரு, ஒரு ஆள் வந்து நபி அந்த ஆரம்ப கட்டத்தில் என்ன செஞ்சிட்டாருன்னு கேட்டா, ஒருத்தன் வந்து 2 பேர் சண்டை, எனக்கே அடிச்சிருவியா நீ, இந்த இரானா ஏன் ஆளை கூட்டு வரேன், அவர் நல்ல பாடியெல்லாம் இருந்திருக்கும் போல் இருக்கு, போய் மூசா நபியை கூட்டு வந்துட்டாரு. இவர் மூசாவே உங்க ஆள் நான், எனக்கு அடிக்கிறான் பாருங்க அப்படின்னு. அவர் என்ன செஞ்சாரு, ஒரு அடிதான் அடிச்சாரு, செத்து போயிட்டான். ஒரு அடியில சாகுற அளவுக்கு அவ்வளவு நல்ல பாடியெல்லாம் அப்படி நல்ல ஜிம் பண்ணி வச்சிருப்பாரு, சூப்பரா இருப்பாரு போல் இருக்கு. அதனால ஒரு அடியில ஆள் செத்து போயிட்டான். அதை சொல்றாரு, நான் உலகத்துல ஒரு கொலை செஞ்சிட்டேன்பா, எனக்கும் போய் அல்லாஹ்ட்ட நிக்க முடியாது, நீங்க என்ன செய்யுங்க, ஈசா நபிட்ட போங்க, அவர்தான் ஜிப்ரீல் மூலமாக பிறக்கப்பட்ட குழந்தை ஈசா இப்னு மரியம் இருக்காருல்ல, மரியம் அலைஹிஸ்ஸலாம், அதனால அவர்கிட்ட போங்க, ரூஹுல்லா அவரு, அல்லாஹ்வுடைய ரூஹினால் அவர் உருவாக்கப்பட்டவர், கலிமாத்து அவருடைய வார்த்தையினால் உருவாக்கப்பட்டவர், அவர்கிட்ட போங்கன்னு சொல்லி அவர்கிட்ட அனுப்பி வச்சா அவர் என்ன சொல்லுவாரு, அதுக்கு என்னாலே முடியாது, காரணம் அவர் சொல்லல, எதுக்குன்னு அவர் காரணம் சொல்லல. ஆனா என்ன சொல்றாரு, அது என்னாலே முடியாது, நான் அதுக்குரிய ஆள் இல்ல, ஆனா நீங்க என்ன வலாக்கின் எழுத்து முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போங்க, அல்லாஹ் அவருடைய முன் செய்த பாவம் பின் செய்த பாவம் எல்லா பாவத்தையும் மன்னிச்சுட்டா அவங்கள்ட்ட போங்க, அவங்க உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவாங்க என்று சொல்லுவார்களாம். அத்தனை மக்களும் நபிகள் நாயகத்தில் வருகிறார்கள். வந்ததோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அல்லாஹ்வை சந்திப்பதற்காக போய் அல்லாஹ்ட்ட அனுமதி கேட்டு, அல்லாஹ் அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் அல்லாஹ்வுக்கு முன்னால் சுஜூதிலே விழுவார்கள். ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட அப்படியே சுஜூதுல விழுவாங்களாம். விழுந்துட்டு எது வரைக்கும் சுஜூதுல இருப்பாங்க, அல்லாஹ் நாடுகின்ற வரைக்கும் நான் சுஜூதிலே இருப்பேன். அப்ப அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா, முகமதே எழும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு என்ன வேணும், நீங்க சொல்றதை நான் கேட்கிறேன், என்ன வேணும் அப்படின்னு கேட்பானா. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இறைவா அல்லாஹ் எனக்கு கற்றுத்தந்த வார்த்தைகளை எல்லாம் வைத்து அவனை நான் போற்றி புகழ்வேன் என்று சொல்லிட்டு புகழ்ந்துட்டு, இந்த மக்களுக்காக நான் பரிந்துரைப்பேன், இவங்கெல்லாம் நல்ல மக்கள், இறை நம்பிக்கை கொண்டவர்கள், உன்ற மார்க்கத்தை சரியாக பின்பற்றியவர்கள், குர்ஆனும் ஆதாரபூர்வமான அதீதம் என்று மாத்திரம் இருந்தவர்கள், சஹாபாக்கள் சொன்னா மார்க்கம் என்று போகல, இமாம்கள் சொன்னா மார்க்கம் என்று போகல, மற்றவங்க சொன்னா மார்க்கம் என்று போகல, நீ சொன்னா மட்டும்தான் மார்க்கம் என்று இருந்தவர்கள் யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட பிரார்த்திப்பேன் சொல்லிட்டு சொன்னதோட அல்லாஹ் தஆலா கேட்டுக்கிடுவான். திரும்பவும் நான் என்ன செய்வேன், சுஜூதிலே விழுவேன், அப்படியே கேட்பேன், திரும்பவும் விழுவேன். இப்படி 3 தடவை நடக்குமா. 3 தடவை நடந்ததுக்கு பிறகு இறுதியில அல்லாஹ் தஆலா அவர்கள் அத்தனை பேருக்கும் சொர்க்கம் என்று அறிவிப்பான். அறிவிச்சிட்டு யாருக்கு சொர்க்கம் இல்ல தெரியுமா, யார் நிரந்தர நரகத்துக்குரியவர்களோ அவர்களுக்கு சொர்க்கம் இல்லை. யாருக்கு, நிரந்தர நரகத்துக்கு எவன் போவானோ அவனுக்கு சொர்க்கம் இல்ல. இணை வைத்தல் என்பது நிரந்தர நரகத்தில் நம்பர் 1. எது, அல்லாஹ்வோட இன்னொருத்தர கொண்டாந்து அவுலியாக்களை நிறுத்துறது இணை வைத்தல்ல நம்பர் 1. வட்டி எடுக்கிறது நிரந்தர நரகம், களவெடுக்கிற இது மாதிரி நிரந்தர நரகத்துக்கான என்ன செயல்பாடு எல்லாம் இருக்குதோ, இப்படி நிரந்தர நரகத்துக்குரிய காரியத்தை செய்தவர்களை மாத்திரம் அல்லாஹ் தஆலா அனுப்ப மாட்டான்னு சொல்லிட்டு, அஸாய்யப அஸக ரப்புக மகாமன் மஹ்மூதா, அந்த மகாமன் மஹ்மூதா என்ற இடத்திலே அல்லாஹ் உங்களை எழுப்பக்கூடும் என்ற வசனத்தை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டினார்கள் என்ற செய்தியை புகாரிலே 7440வது ஹதீஸ்ல பார்க்கிறோம். இந்த செய்தி என்ன சொல்லுது, உலகத்துல யார்ட்ட சபாத் யாருக்கு கிடைக்கும், அது ரசூலுல்லாஹ்வுடைய சபாத் வேணும். இங்க இருக்கிற இந்த தௌபா என்ற பேர்ல கிடைக்கிற போலியான துஆ அல்ல. நமக்கு எல்லாருக்கும் என்ன வேணும் தெரியுமா,
நாளை மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத் வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை கேட்க வேண்டும், நபிகளார் எதை சொன்னார்களோ அதை கேட்க வேண்டும். இதை விட்டுவிட்டு இவர்கள் ரெண்டு தரப்பாரும் சொல்லாததை செய்யாததை செய்ய போனால் கண்டிப்பாக நரகம் கிடைக்கும். இப்ப விளங்குதா? ஆலிம்கள் குர்ஆனை அவமதிக்கிறார்கள் என்ன அர்த்தம்? இவ்வளவு ஹதீஸ்கள், இவ்வளவு செய்திகள் அத்தனையும் புறக்கணித்து விட்டு ஷாஃபி இமாம் சொல்லிட்டாரு, ஹனஃபி இமாம் சொல்லிட்டாரு. லேட்டஸ்ட் பத்வா தெரியுமா? அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவினுடைய இறுதி பத்வா என்ன? லேட்டஸ்ட் பத்வா அவங்க இணையதளத்துல 2 நாளைக்கு முன்னாடி அப்டேட் பண்ணிருக்காங்க. என்ன பத்வா? அதாவது பெருநாள் தொழுகை நாம் அறிவித்திருக்கிறோம். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் கூட பள்ளி வாயிலில் பெருநாள் தொழுகை தொழுததே கிடையாது. ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில எவ்வளவு நன்மை, மஸ்ஜிது நபவில தொழுதா எவ்வளவு நன்மை, மஸ்ஜிதுல் ஹராம்ல தொழுதா எவ்வளவு நன்மை, இவ்வளவு நன்மைகள் இருந்தும் பள்ளி வாசலுக்குள்ள ரசூலுல்லாஹ் தொழல. ஆனா ஜம்மியத்துல் உலமாவுல இருக்கிற உலமாக்களுக்கு ரசூலுல்லாஹ் செய்யறது முக்கியம் இல்ல. யார் செய்யறது முக்கியமா? ஷாஃபி இமாம் செஞ்சதா முக்கியம் அவங்களுக்கு, ஹனஃபி இமாம் செஞ்சதா முக்கியம், அவங்க சொன்னதுதான் முக்கியம். இவங்க சொன்னதெல்லாம் தேவல. என்ன பத்வா எழுதி வச்சிருக்காங்க? திடல் தொழுகை பற்றிய இலங்கை முஸ்லிம்களுக்கான அறிவித்தல். என்ன அறிவித்தலாம்? திடலில் தொழுகை நடத்துவது என்பது மக்ரூஹான ஒரு செயல்பாடு. ஹலால் இருக்குது மார்க்கத்துல, ஹராம் இருக்குது மார்க்கத்துல, மக்ரூஹ் இருக்குதா? மக்ரூஹ்னா வெறுக்கப்பட்டதுன்னு அர்த்தமா? வெறுக்கப்பட்ட ஒரு செயல்பாடா ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். மாதவிடாய் பெண்கள் உட்பட அத்தனை பெண்களும் திடலுக்கு வர வேண்டும். தொழுக நேரத்தில் மாதவிடா பொம்பளை என்ன செய்யுங்க, கொஞ்சம் ஒதுங்கி நின்றுக்கிறோம் என்று சொல்லி மாதவிடாய் பெண்கள் கூட பெருநாள் திடலுக்கு வர வேண்டும் என்று நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். இவ்வளவு தெளிவான ஹதீஸ் இந்த உலமாக்களுக்கு தெரியலையா? முஃப்திகளுக்கு தெரியவில்லையா? அறிஞர் சபைக்கு தெரியவில்லையா? உலமா சபைக்கு விளங்கவில்லையா? இவங்கெல்லாம் ஹதீஸ்களை பார்க்காதவங்களா? அப்ப எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாம் நான் நரகம் போனாலும் பரவாயில்ல, என்னோட சேர்த்து நீயும் வா, ஒக்கோமை அன்னை தேவாலே அப்பித்தி அன்னை ஏவாலை என்ற மாதிரி நான் மட்டுமால போவனே, நீயும் வான்னு சொல்லி திடல்ல தொழாதீங்க. அதுல இன்னொரு சட்டம் வேற. திடல் தொழுகைக்கு பெண்களையும் வாங்க ரசூலுல்லாஹ் அறிவிச்சிருக்கிறாங்க. இவர்கள் சொல்லுகிறார்கள், ஷாஃபி மதுஹபின் கருத்துப்படி திடல் தொழுகைக்கு இன்ன தீர்ப்பு, ஹனஃபி மதுஹபின் கருத்துப்படி இன்ன தீர்ப்பு. இதான் முக்கியம். அந்த எம்மாத்தகம விவாதம் பாத்தியல்ல, ஷாஃபி மதுஹபடி ஹனஃபி மதுஹபடின் தீர்ப்ப லட்சணத்தை பாத்தியல்ல, மதுஹபடி தீர்ப்ப. அப்ப குர்ஆன் ஹதீஸ்ல தீர்ப்ப சொல்றதை விட்டுவிட்டு ஒரு ஹதீஸ் இல்ல, ஃபத்வா எடுத்து பாருங்க, ஒரு ஹதீஸ் கிடையாது. ஷாஃபி இமாம் சொன்னார், ஹனஃபி இமாம் சொன்னார். அதுல வேற பெண்கள், இளம் பெண்களை திடலுக்கு அழைத்து வருவதில் பிரச்சனை ஏற்படுமாக இருந்தால் நீங்கள் அதை மக்ரூஹாக வைத்துக் கொள்ளுங்கள். அதுவும் மக்ரூஹ், எல்லாம் மக்ரூஹ். ஆனா மெக்டொனால்டு ஹலாலு, கேஎஃப்சி ஹலாலு, எல்லாத்துக்கும் 25,000 ரூபாய் காசு வாங்கிட்டு 30,000 ரூபாய் காசு வாங்கிட்டு ஹலால் சர்டிபிகேட் கொடுக்கிறதுக்கு எல்லாம் ஹலாலு, அதெல்லாம் ஹலாலு. பெண்களை திடலுக்கு வாங்கிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றது ஹராம். விளங்குதா உங்களுக்கு? ஹலால் சர்டிபிகேட்ல லட்சணம் தனியா சொல்லுவேன், காலையில ஃபஜ்ர்ல கூட சொல்லி இருக்கிறோம். அதெல்லாம் ஹலாலு, விமர்சிக்கிறதுக்காக சொல்லல. ஹலால் இன்னைக்கு எப்படி ஆச்சு? எதை எடுத்தாலும் ஜம்மியத்துல் உலமா சீல் இருக்கான்னு பாக்குறான். ஜம்மியத்துல் உலமா சீல் குத்திட்டு ஹலாலா? அப்ப ஜம்மியத்துல் உலமா சீல் குத்தாதெல்லாம் ஹராமா? அப்ப ஒரு கம்பெனி நடத்துறீங்க, இப்ப ஒருத்தர் இறைச்சி கடை வச்சிருக்கான்னு வைங்க, வருஷம் லைசன்ஸ் புதுப்பிக்கணும். அவங்க கொடுத்ததை நீங்க ஒரு வருஷம் தவறிட்டீங்க வைங்களே, நீங்க பிஸ்மில்லா சொல்லி அல்லாஹ் அக்பர் சொல்லி அறுத்தாலும் அது ஹராம். ஏன் ஹராம்? அதான் ஜம்மியத்துல் உலமால காசு ஆட்டல. நீங்க அல்லாஹ்வுடைய அத்தாரிட்டி மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜம்மியத்துல் உலமா அல்லாஹ்ட்ட நேரடியா வகி வர்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு ஹலாலை எல்லாம் ஹராமாக்கி ஹராத்தை எல்லாம் ஹலாலாக்கி பெருநாள் திடலுக்கு போகாதீர்கள், மக்ரூஹ். அது மார்க்கத்துல சட்டம் ஒன்று இருக்குதா? நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாப்பிட போய் நிக்கிறாங்க, ஒரு இறைச்சி சாப்பிடுறதுக்கு. ரசூலுல்லாஹ்ட்ட வீட்டுக்காரங்க சொல்றாங்க, யார் சொல்லலாம், அது உடும்பு கரியாக்கு அப்படிங்கிறாங்க. அவரு காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சாப்பிட போயிருப்பாங்க. அது உடும்பு கரியாக்கும்ன்றதோட ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, அப்படின்னா எனக்கு வேணாம் அப்படின்ட்டாங்க. அதோட காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, யார் சொல்லலாம், ஹராமுன் ஹாதா, இது ஹராமா? ஹராம் எல்லாம் இல்லப்பா, எனக்கு பிடிக்கல. ஹராமா? அது எனக்கு பிடிக்கல, உங்களுக்கு பிடிக்கலையா? அவ்வளவுதானா? அதை தாங்க நானே அடிச்சு விட்டு, அவர் வாங்கி அடிச்சு விட்டார் அதையும் சேர்த்து. என்ன அர்த்தம்? மக்ரூஹ் மார்க்கத்தில் இருக்குதா? ஹலால் இருக்குது, ஹராம் இருக்குது. குமரு பிள்ளைகள் வருவது ஃபித்னா என்று இருந்தால் அவர்களை திடலுக்கு மிஞ்சி மிஞ்சி நீங்க கொண்டு வர மக்ரூஹ் தான். மக்ரூஹோட வெறுத்துக்கிட்டே நீங்க தொழுகை நடத்துங்க. அப்படியே தொழுகை நடத்தல கூட குமரு பிள்ளைகள் வர்றது ஃபித்னா என்று இருந்திருந்தா
நீங்க வந்து குமரு பிள்ளையில கொண்டு வந்துடாதீங்க, அதுக்கும் மக்ரூஹ். பெட்டாவில் மெயின் ஸ்ட்ரீட்ல போய் பாருங்க, மெயின் ஸ்ட்ரீட்டுக்கு பத்துவா கொடுப்பீங்களா? நீங்க மெயின் ஸ்ட்ரீட்டுக்கு குமரு பிள்ளைகள் போறது மக்ரூஹ்னு பத்துவா கொடுவாப்போம், கொடுத்தீங்களா? ஃபேஷன் பேக்குக்கு போறது மக்ரூஹ்னு கொடுத்தீங்களா? அல்லது நோ லிமிட்டுக்கு போறது மக்ரூஹ்னு கொடுத்தீங்களா? கொடுக்கல. ஏன்? தேவையான போய் வாங்குவோம், அந்த அடிப்படையில் விட்டுறது இல்ல. அதுக்கெல்லாம் அனுமதியா, தொழுகிறதுக்கு மட்டும் போயிடாத, அங்க வந்தா தான் பொடியமார் பாத்துருவாங்களாம். ஏன் அப்ப அங்க மட்டும் பார்க்காம இருக்காங்களா? செய்தான்ங்கிறவன் தொழுகையிலே செய்தான் வர்றானே, மத்த இடத்துல செய்தான் தனமானவன் எல்லா இடத்துல அயோக்கியன் வர்றவன் வரத்தான் செய்வான். அதுக்குன்னு சட்டத்தை மாத்துவீங்களா? அப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல இல்லாத குமரு பிள்ளையா இந்த காலத்துல? அப்ப ரசூலுல்லாஹ் எதுக்கு பெண்களையும் வர சொன்னாங்க? பின்னாடி தொழுங்கண்டாங்க. ஆண்களும் தக்பீர் சொல்லுவார்கள், பெண்களும் தக்பீர் சொல்லுவார்கள், ஆண்களும் பிரார்த்திப்பார்கள், பெண்களும் பிரார்த்திப்பார்கள், பெருநாள் தொழுகை. இதெல்லாம் எப்படி வந்துச்சு? அப்ப விளங்குதா? இவர்கள் குர்ஆனை புறக்கணிக்கிறார்களா இல்லையா? மார்க்கத்தை அவமதிக்கிறார்களா இல்லையா? குர்ஆனை அவமதிக்கக்கூடிய கூட்டத்தாரா இல்லையா? அதனால அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த புனிதமிக்க இரவில் இன்றைக்கும் 27 வரலாம், அதாவது இன்றைக்கும் லைலத்துல் கத்ர் வரலாம், வராமலும் இருக்கலாம். நம்ம காரியம் என்ன? இத்தோட முடிச்சிட்டு போயிடாம வீட்டுக்கு போய் திக்ருகளில் ஈடுபடுங்க, குர்ஆனை நிறைய ஓதுங்க, நிறைய இபாதத்துகள் செய்யுங்க. அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழக்கூடிய சமுதாயமா மாறணுமே தவிர மற்ற மற்ற காரியங்களில் ஈடுபடாமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி இருப்பதுதான் நம்முடைய கடமை. சில நேரங்களில் 29வது இரவு அது கூட லைலத்துல் கத்ராக இருக்கலாம், அல்லாஹ் ஆலம், நம்மை தாண்டி கூட போயிருக்கலாம். அல்லாஹ்வுக்கு தெரிந்த ஒரு விஷயம். அதனால் இதுதான் லைலத்துல் கத்ர் என்று நினைத்துக் கொண்டு அனாச்சாரங்களில் கலந்து கொண்டு வெறுமனே மார்க்கத்தில் இல்லாத காரியங்களை செய்து நாளை நரகத்துக்கு போக வேண்டாம் என்பதை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம்.